வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எல்லாம் வல்ல இறையருளால் 242வது வாரம், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள், 34 ஆண்டுகள் முடிந்து 35 ஆண்டுகள் ஒரு ஆன்மீக திருச்சபை செயல்பட முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கு முழுமையான சாட்சியாக, வாழும் சாட்சியாக இருப்பது இந்த சிவசக்தி ஆன்மீக திருச்சபை தான். திருச்சபை பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வாழ்கிற காலம் கலிகாலம். கலிகாலத்தில் என்னவென்னவெல்லாம் நடக்கும் என்பது நம்முடைய வேதங்களிலும் புராணங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போ கலிகாலத்தில் நல்லதே நடக்காதா என்று கேட்டால் நல்லதுக்கு காலமில்லை என்று பெரும்பாலோர் சொல்வதை காதுபடவே நாம் கேட்கிறோம். அதற்கு நீங்கள் எல்லாம் சாட்சி. அவன் எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுறான், நல்லா இருக்கான். இவன் அன்பாக இருக்கான், அவ்வளவு நல்லவன், ஆனால் கஞ்சிக்கு இல்லாமல் செத்து கிடக்கான். இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் இது கலிகாலம் என்பதை தவிர வேறு பதிலை சொல்ல முடியாது. இதே பதிலுக்கு, இந்த கேள்விக்கு திருவள்ளுவரே பதில் சொல்ல முடியல, பாவம். திருவள்ளுவர் இந்த கேள்விக்கு எதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நல்லவன் துன்பப்படுவதும் கெட்டவன் வாழ்வதும் அது நீதி இல்லை, தர்மம் இல்லை. ஆனால் இந்து தர்மம் என்ன சொல்லுகிறது? நீ நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் அதற்குரிய பலனை நீ அனுபவிப்பாய், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கிறது சிலப்பதிகாரம். அப்போ அடுத்த பிறவிக்கு கூட நாம் செய்த பாவங்கள் தொடரும் என்றால், இந்த இப்பிறவிக்கு எந்த ஒரு மாதரையும் சிந்தையால் தொடேன்னு சொன்னானே ராமன், அவனுக்கு ஏன் இவ்வளவு சோதனை? அவன் மனைவியைத்தான் தூக்கிட்டு போகணுமா? 5 மனைவி 6 மனைவி வைத்து வாழ்ந்தவர்களெல்லாம் நன்றாகத்தானே இருந்தார்கள். பிறகு ஏன் ராமனின் மனைவியை மட்டும் ராவணன் கவர்ந்து செல்ல வேண்டும் என்று கேட்டால், இதற்கும் திருக்குறளில் அவர் அருமையாக பதில் சொல்கிறார். அவரே இந்த பாவம் கடவுளே கண்கலங்கிட்டார்னு சொன்ன மாதிரி, அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று எல்லாத்துலேயும் கடலளவு கருத்துக்களை தன்னுடைய 2 வரி குறட்பாடில் சொன்ன அந்த தெய்வ புலவன் கண்கலங்கி நிற்கின்ற ஒரே இடம் அந்த குறள் மட்டும்தான். நீங்கள் அந்த குறளை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் அப்படின்னு வந்துட்டார். அவ்விய நெஞ்சத்தான்னா என்ன அர்த்தம்? அவிஞ்சு போன நெஞ்சுக்காரன், அதுக்கு பல பொருள் சொல்லலாம். செவ்வியான் கேடும், எவ்வளவு செம்மையாக வாழணுமோ அப்படி வாழ்கிறான், அவன் கேடாகி போயிருக்கான், துன்பப்படுறான், படாத பாடுபடுறான், இந்த உலகத்தில் நிலைத்திருக்க வேணுமான்னு கேட்குற அளவுக்கு இருக்கான். சரி, இதுக்கு இவர் என்ன முடிவு சொல்கிறாரு? அடுத்து அது ஒரே சொல்லில் முடிக்கணுமே. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவருக்கே தெரியல, நினைக்கப்படும், நினச்சி பார்க்குறேன், என்னன்னு தெரியலையே ஏன் அப்படின்னு நின்றுட்டார். எல்லாத்துக்கும் அவர் சொல்யூஷன் சொல்கிறார். எல்லாத்துக்கும் உங்களுக்கு எதுக்கு விளக்கம் வேணும்? திருக்குறளை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா துறைக்கும் நீங்கள் விளக்கம் சொல்லலாம். எவ்வளோ பெரிய கண்கலங்கி நிற்கிற ஆளுக்கும் அதில் பதில் இருக்கு. எவ்வளவு கீழ்த்தரமாக செயல்படுபவர்களுக்கும் அதில் எச்சரிக்கை இருக்கிறது.
எவ்வளவு முயற்சிக்க தயாராக இருப்பவனுக்கு அதில் தூண்டுகோல் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காவியத்தை படைத்தவர்கள் தமிழர்கள். இப்படி ஒரு காவியத்தை படைத்தவர்கள் இந்தியர்கள். இந்தியா முழுவதும் தமிழர்களுக்கானது என்பது மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குரியதாக நடந்து கொண்டிருக்கிறது. திராவிடம் மட்டும் தமிழ் இல்லையா? கர்நாடகம், ஆந்திர பிரதேசம், மலபார் தேசம் என்று சொல்லப்படக்கூடிய கேரளா, தமிழ்நாடு, இந்த பகுதி அனைத்திலும் வாழக்கூடியவர்கள் தமிழர்களே. ஆனால் அவர்கள் வெவ்வேறு மொழிகளை பேசுகிறார்களே, அதற்கு வித்து தாய்மொழி தான், நம்முடைய தமிழ் மொழி தான். அந்த மொழியையும் இதையும் இணைத்து பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு வேர் சொற்கள் அதில் இருக்குது. இந்த மொழிக்கும் இன்னைக்கு பேச போகிற தலைப்புக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா இந்த தலைப்பை சாதாரணமாக யாரும் பேசிட முடியாது. இந்து என்பது ஒரு மதம் அல்ல, வாழ்க்கை முறை. இதுதான் இந்த மதம் என்ற சொல்லே நம்முடைய இலக்கியங்களில் இருக்கிறதா? இந்து என்ற சொல் நம்முடைய இலக்கியங்களில் இருக்கிறதா என்றால் இல்லை. சரி, அப்போ ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 7000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய ரிக்வேதத்திலேயே மதம் என்ற சொல் இல்லை, இந்துங்கிற சொல்லும் இல்லை. அப்போ இந்த மதம் என்ற சொல்லு எப்போது உருவாகியது? மிகப்பெரிய கேள்வி. மதம் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர்கள் யார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த கிறித்துவம், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த இஸ்லாமியம், இவர்கள் தான் மதம் என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். சரி, அப்படி பார்த்தா திருமணம் என்ற ஒன்றாவது இருக்கிறதா நம்முடைய இலக்கியங்கள்னு கேட்டால், திருமணம் ஒன்றை அந்த திருமணம் என்ற சொல்லு நம்முடைய இலக்கியங்களில் இல்லை. மனம் அப்படிதான் இருக்குது. களவு மனம், கற்பு மனம். என்ன களவு மனம், கற்பு மனம்? அறியாமல் சந்தித்து கொண்டு வாழ்ந்தால் களவு மனம். அதை பிறர் அறிய பூ முடித்து கொண்டால் அது கற்பு மனம். அவ்வளோதான். அப்போ நிச்சயிக்கப்பட்டு திருமணங்கள் இதே போல புரோகிதம் செய்து இல்லையா? இல்லை. நம்முடைய வாழ்க்கை முறையே வேறு. அதனால தான் நம் மீது படையெடுத்து வந்த பாரசீகர்களும் சரி, அராபியர்களும் சரி, வெள்ளையர்களும் சரி, வணிகம் செய்ய வந்த வெள்ளையர்களும் சரி, அவன் பார்த்து வியந்த ஒரே விஷயம் இதுதான்: இவன் யாரையும் சார்ந்து வாழவில்லை. தமிழன் என்பவன் தனித்துவமாக இருக்கிறான். இவனுக்கு யார் தயவும் தேவையில்லை. இப்படி ஒரு பொருளாதார உத்தியை இவனுக்கு யார் சொன்னது? இதுதான் கேள்வி. இவ்வளவு பெரிய ஞானஸ்தனா இவனுக்கு எப்படி தெரியும்? பரிபாடல் நூலில் பெருவெடிப்பு கொள்கை இருக்கு. ஊழி எப்படி பிறந்தது, எப்படி துண்டு துண்டுகளாக சிதறியது, எவ்வளவு நாள் தீப்பிடித்து எரிந்தது, அந்த எரிந்த குழிக்குள்ளே எப்படி மழை தண்ணீர் வந்து தேங்கியது, எத்தனை ஆண்டுகள் மழை பெய்தது, தண்ணீர் தேங்கிய இடங்களெல்லாம் பெருங்கடல்களாக இருக்கின்றன, தேங்காத நிலப்பகுதிகள் எல்லாம் கண்டங்களாக இருக்கின்றன. அதான் 7 கண்டம். அதில் ஆசியா கண்டம், அதில் இந்தியாங்கிற ஒரு நாடு நம்ம இங்கே இருக்கோம். இமயம் கடலுக்குள்ளே இருந்ததாமே, குமரி உயர்ந்திருந்ததாமே, இமயம் கடலுக்குள்ளே இருந்ததாமே, குமரி உயர்ந்திருந்ததாமே, குருமுனி என்ற அகத்தியன் வந்து அதை அமிழ்த்தினானாமே. இது என்ன பெருங்கதையாக இருக்கிறது? பெருங்கதையில் நடந்த கதை தான், நடந்த செயல்தான். நகரும் தட்டுகளால் ஆனது தான் இந்த கண்டங்கள். கண்டங்கள் எல்லாம் மிதக்கின்றன. 3 பங்கு நீரால் சூழப்பட்ட இந்த பூமி பந்து நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. 1666 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு சொன்னால் தெரியுமா?
இந்த பூமி 1666 கிலோமீட்ரு வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பைக்கில் வந்தாலே எப்படி இருக்குது, வண்டி ஆடுது கிட்டு 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 கிட்டு. 1666 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுறமே, நம்மலாம் ஆடலையே. ஏன்னா புவியீர்ப்பு விசை தான் காரணம். இன்றைக்கி சுக்லா நாசா அனுப்பிய 4 ஒரு ஆளாக சர்வதேச விண்வெளி அரங்கிற்கு சென்று இருக்கிறார். அப்போ இந்தியர்கள் எவ்வளவு திறமையாளர்களா? இந்தியர்கள் போன்ற திறமையாளர்கள் எவரும் இல்லை. அவர்கள் எதையுமே எழுதி வைப்பதில்லை. இதுதான் அவர்களுடைய பலம், இதுதான் அவர்களுடைய பலவீனம். இன்னைக்கு குட்டி ஜப்பான்னு இதை சொல்கிறோம், சிவகாசியா. இந்த நுணுக்கங்களை போய் யார் கற்றுக்கிட்டு வந்தது? வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க யார் தயாராக இருக்கா? கரணம் தப்பினால் மரணம் அவர்கள் செய்கின்ற வேலை. எத்தனை பேர் உயிர் துறக்கிறார்கள், ஆனாலும் அந்த வேலையை எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? உலகத்துக்கே இன்றைக்கி இங்கே இருந்த வெடிப்பொருள்கள் செல்லுகின்றன. கிராக்கர்ஸ், பசுமை வெடிகள் தயாரிக்கிறார்கள். தீப்பெட்டி தொழில் நடந்து கொண்டு இருக்கிறது. அச்சகம், இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக மேகசின் இங்கேருந்து பிரிண்ட் ஆகி போகுது. இவ்வளவு அறிவாளிகளா இவர்கள் என்று கேட்டால், இந்த அறிவுதான் அவர்களின் வாழ்க்கை முறையாக இருந்தது. இந்த அறிவுதான் அவர்களை வழி நடத்தியது. வேறு எந்த மதமும் வழி நடத்தவில்லை. மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்னார் வள்ளலார். மதம் என்பதை பேய் என்ற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருப்பான் என்றால் வள்ளலார் ஒரு ஆள் தான். மதம் பேயா? ஆமாம். மதம் என்பது என்ன? புத்தி பிறழ்ந்து விட்ட நிலை. அறிவு மதமாக மாறும்போது என்னாகும்? மதம் பிடித்து விட்டது யானைக்குன்னு சொல்கிறோம். தன்னுடைய அறிவில் அது செயல்படவே முடியாது. தன்னுடைய அறிவில் அது இருக்கவே இருக்காது. மனிதன் பாருங்க, எத்தனை அறிவு? 6 அறிவு. நான் அடிக்கடி இங்கே சொல்லுவேன், இந்த இடத்துல எந்த எறும்போ ஈயோ எதுவும் இல்லை. ஒரு இனிப்பை கொண்டு வந்து இங்கே வச்சாச்சுன்னா 1 மணி நேரத்தில் இங்கே எறும்பு வந்துடும். ஆனால் அந்த எறும்பு எங்கேருந்து வந்ததுன்னு இங்கே சபையில் இருக்கக்கூடிய நம்முடைய சான்றோர்கள் யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, நான் 6 அறிவு, நான் கண்டுபிடிச்சிருவேன், இந்த எறும்பு இந்த பக்கம் என்ன வந்துச்சு, நான் பார்த்தேன்னு சொல்ல முடியாது. இது இங்கே தான் தங்கி இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ அது அங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ இருக்கின்ற ஒரு இனிப்பு, எங்கேயோ இருக்கின்ற அந்த சிறு உயிருக்கு தெரிந்து விட்டதே. அப்போ அதுக்கு அறிவு கூடையா, நமக்கு அறிவு கூடையா? பார்த்தீங்களா? இந்த அறிவை விருத்தி செய் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமே. அப்போ இந்த உயிரினங்களையெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுருந்தார்களே நம்முடைய முனிவர்கள். முனிவர் வந்தார்னா மான் பக்கத்தில் படுத்துருக்கு, போன்னு சொன்னால் போகுது. யானை அவர் காலை தூக்கி வச்சு கால் மேலே தூக்கிட்டு போகுது. அவரை போய் குளிப்பாட்டுது. தண்ணி எடுத்துகிட்டு சிவலிங்கத்தில் யானை ஊற்றுது. சிலந்தி கூடு கட்டுது. எச்சிலையா துப்புற? திருவணை காவலில் இன்னைக்கும் ராஜாவா வந்த பிறகு யானையே நுழைய முடியாத ஒரு கோயிலை கட்டியிருக்கார். அவரே ராஜாவாகி சிலந்தி ராஜாவா அடுத்த பிறவியில் யானையே நுழையக்கூடாது கோயிலை கட்டியிருக்கார். இது எப்படி? அப்போ அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கா? அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கா? எழுமையும் ஏமாப்புடைத்துங்கிறார் திருக்குறளில். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. நம்ம பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஐயப்பா பேரை பேரனுக்கு வைப்பாங்க, தாத்தா பேர் பேரனுக்கு. ஏன்? உலகத்தில் யாரையாவது சொல்லுங்கள், காரணமே தெரியாது. ஆனால் ஜெனட்டிக்ஸ் படிக்கிறாங்களா, அவங்ககிட்ட கேளுங்க, ஜீன் எப்படியா கடத்தப்படுகிறது? என்னுடைய பிள்ளைக்கான ஜீனில் 50 விழுக்காடு எங்கள் அப்பன்ட்ட இருந்து வரும். 50 விழுக்காடு. எங்கள் அப்பா பேர் முனியாண்டி. இந்த முனியாண்டியோட ஜீனு என் பிள்ளைக்கு 50 விழுக்காடு வந்துடும். அப்போ அவர் குணம் தானே இருக்கும்.
அப்போ அவர் பேரை வைக்கிறது தப்பே இல்லையே. இந்த நுணுக்கத்தை இவனுக்கு யார் சொல்லி கொடுத்துருக்கா? தமிழனுக்கு எவனோ சொல்லி கொடுத்துட்டான். தமிழன் இப்படிப்பட்ட சொற்களை, இப்படிப்பட்ட செய்திகளை ஆய்ந்து அறிந்து பல விதமாக கண்டுபிடித்து விட்டான். யாரையும் சார்ந்து அவன் வாழ்வதே இல்லை. சைவம், சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்டு வணங்கியவன். சிவநெறி, சைவ நெறி. வைணவம், திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டு வணங்கியவர்கள். சாக்தம், பத்ரகாளி, நம்ம பத்ரகாளி இவ்வளோத்தையும் கல்கத்தாவுக்கு கொண்டு விட்டான். கல்கத்தா காளி அவள் கொற்றவை என்று சொல்லிவிட்டார். அவள் பாலை நில தெய்வமடா. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகையாக பிரித்து வைத்தான். தெரியுமா உனக்கு? 5 வகையாக பிரித்து வைத்தான். மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும்ன. சேயோன்னா சிவந்த நம்முடைய முருகன். அதனால தான் முருகனை எண்ணி எண்ணி பாட பாட எங்கே உட்காந்து பாடினாலும் அந்த முருகன் அப்படி மேலோங்கி வருவார். சிறு குழந்தையாக, அந்த சிறுவனாக நம்மளை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கே உட்கார்ந்தாலும் அவருடைய திருமுகம் தெரிகிறது. தமிழ் கடவுள் என்று பெயர் பெற்ற ஒரே ஆள் அவர்தான். தமிழ் கடவுள் என்ற பெயர் முருகனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மலையும் மலை சார்ந்த பகுதியுமான குறிஞ்சி நிலத்தின் தெய்வம்தானே அவன். வள்ளியை மணமுடித்தவன், தேவசேனா என்று சொல்லப்படக்கூடிய தேவானையை மணமுடித்தவன். அவன் மட்டும் நமக்கு சொந்தக்காரனாக ஆக்கி கொண்டு இருக்கிறோமே, என்ன காரணம்? அவனை மட்டும் நம்ம வச்சுக்கிறோம். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். அற்புதமாகிய அருள் பெரும் சுடரே, அற்புதமாகிய அருள் பெரும் சுடரே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே, அருமறை தேடிடும் கருணையின் கடலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன். கந்தனை பாடும்போது மட்டும் என்னையா அப்படி ஒரு மகிழ்ச்சி! கந்தனை பாடும்போது மட்டும் என்ன ஒரு மகிழ்ச்சி! அவன் தமிழ் கடவுளையா? சரி, தமிழ் கடவுள்னு சொல்கிறீங்க, அப்போ நாம் சார்ந்திருக்கிற மதம் இந்து மதம் இல்லையா? சைவம் சொன்னான், வைணவம் சொன்னான், சாக்தம் என்றால் சக்தி வழிபாடு, கௌமாரம் என்றால் முருகனை மட்டும் கும்பிடுகிற வழிபாடு, சௌரம் என்றால் சூரியனை வழிபடுகின்ற வழிபாடு சௌரம், காணாபத்தியம் என்றால் கணபதியை வழிபடுகின்ற வழிபாடு, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியணி எனக்கு சங்கத்தமிழ் 3 தாம். பாலையும் தெளிந்த தேனையும் பருப்பெல்லாம் நான் உனக்கு தர்றேன், நீ என்ன செய்ய? சங்கத்தமிழ் 3 தா. வேற மொழியை கேட்கல, சங்கத்தமிழை கேட்டவா. அப்போ சங்கத்தமிழை யார் கேட்டிருப்பா? ஔவை மூதாட்டி, ஔவை பாட்டி கேட்டிருக்கா. சரி, அப்போ ஔவை பாட்டி காணாபத்திய வழிபாட்டுக்காரியா? கணபதியை வழிபட்டவளா? இங்கே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணி என்று சொன்னார். எங்கேயுமே கணபதிங்கிற சொல்லுவல்லையே.
கணபத் சொல்லே தமிழ் சொல் கிடையாது. பிள்ளையார் தான். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். ஆற்றங்கரை ஓரத்திலும் அரசமர நிழலிலும் வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார். யார் பிள்ளை யார் பிள்ளை என்று கேட்டதால் பிள்ளையார் வந்தார். அதென்ன முருகனை மட்டும் தமிழ் கடவுளுங்கிறீங்க, மற்றவங்கெல்லாம் தமிழ் கடவுள் கிடையாதா? முருகன் தமிழ் கடவுள்னா அவங்க அப்பா யார்? சிவன். சிவனின் நெற்றியிலிருந்து உதித்தவன் தானே. இப்போ சிவன் வீட்டிற்கத்தானே சங்கங்கள்லாம் நடந்ததான். திருவிளையாடல் 60 எத்தனை திருவிளையாடல்? அத்தனை திருவிளையாடலும் எங்கே நடந்துச்சு? எங்கே நடந்துச்சு? எங்கேயாச்சும் பஞ்சாபில் நடந்துச்சா, ராஜஸ்தானில் நடந்துச்சா, அமெரிக்காவில் நடந்துச்சா? இல்லையே, தமிழ்நாட்டில் தான் நடந்தது. தமிழகத்தில் தான் நடந்திருக்கிறது. தென்னாடுடையனே சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவன் தான் என் நாட்டவர்க்கும் இறைவன். இதுக்கு மேலே சொல்லு வேணுமா? அப்போ சிவன் மட்டும்தான் கடவுளா? சிவன் மட்டும்தான் கடவுளா? உங்கள் இந்து மதத்தில் எத்தனையோ கடவுளர்கள் இருக்கிறார்களே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்னது யாரு? திருமூலன். நம்மன் இல்லை நானோமேன்ட்டார். யமனே கிடையாதுடா கூட. சிவன் இருக்க யமன் வருவானா? மார்க்கண்டையனை விட்டானா? பாசக்கயிறை யார்கிட்ட போடுற? எட்டி உதைச்சானா இல்லையா? யமனையே எட்டி உதைத்தவன் தன்னுடைய பக்தனுக்காக நம்ம உருகி வேண்டும் போது வரமாட்டானா? கண்டிப்பாக வருவேன். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய என் சொல்லி வாழ்த்துவனே. எப்படிப்பட்டது! என்னவாயா வேணும்? வானாக அவன் தான் இருக்கிறான். மண் அதுவும் அவன் தான். ஊனு உயிர் எல்லாமே அவன் தான். அவனை பார்க்க முடியுமா? காற்றை பார்க்க முடியுமா? முடியாது. காற்று இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. அப்போ அவனின்றி ஓரணுவும் அசையாது. அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதை நம்முடைய பெருமக்கள் எல்லாம் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். அவனன்றி ஓரணுவும் அசையாது. 2000 ஆண்டுகளாகத்தான் பிற மதங்கள் என்ற அந்த சொற்களை எல்லாம் கேள்விப்படுகிறோம் நம்ம. ஆனால் உலகத்துக்கே பண்பாட்டையும் நாகரிகத்தையும் விதைத்தவர்கள் நாம். ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து துண்டாக பிரிந்து வந்து இங்கே ஒட்டியவர்கள். நம்முடைய இனம் மண்ணுக்குள்ளே போய் குமரி கண்டமாக மூழ்கி கிடக்கிறது. 3 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நாம் முதற் சங்கமும் இடைச்சங்கமும் வளர்க்கப்பட்ட இடம் குமரி கடலுக்குள் கிடக்கிறது. இப்போ மிஞ்சி இருக்கிறது நாவலந்தீவு. நம்ம வாழ்கிற பகுதி இந்தியா இருக்கே, இது நாவலந்தீவு. நாவலந்தீவில் ஆற்று வளம் சோற்று வளம் கொஞ்சமா, ஆன்மீக தத்துவந்தான் பஞ்சமா. அவன் நீராவியை வச்சு டீசல் என்ஜின் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ரயில் ஓட்டிக்கிட்டு இருப்ப நம்மால் பூரா அந்த நீராவியை வச்சு கொலா புட்டை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சிந்தனையில் ஆழ்ந்து கிடந்தான். தெய்வீக இசைப்பாடல்களை பாடிக்கொண்டிருந்தான். போர் என்ற சொல் அவனுடைய மனசில் கூட இல்லை. அமைதியை விரும்பக்கூடிய நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா தான். அதனால தான் ஆன்மீக தத்துவங்கள் அத்தனைக்கும் பிறப்பிடமாக அங்கே இருக்குது இந்தியா. புத்தர் எப்போ தோன்றினாரோ புத்த மதம் அப்போத்தான் தோன்றுனது. இப்போ ஜெயின் சைன மதம் மகாவீரர் எப்போ தோன்றினாரோ அப்போ தான் அதுக்கு ஒரு பேர் வச்சு இவர் தான் இந்த மதம் அப்படின்னு சொன்னாங்க. சீக்கிய மதம் அது மதமாக ஆக்கப்பட்டது. கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி ஒரு மதம். இஸ்லாமியர் ஆட்சி வந்த அப்புறம் அது ஒரு போர் படையாக மாறிச்சு. சமய குருமார்களே மன்னர்களாக மாறினாங்க, குத்துவால் எடுத்தாங்க. சீக்கிய மதம்
இன்னும் எத்தனை மதங்கள் எல்லாம் இங்கே நாங்கள் மதங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கின்றனவோ அவர்களுக்கெல்லாம் அனாதி அந்தமாக இருக்கக்கூடியது தான் நம்முடைய வாழ்க்கை முறையை தவிர இந்து என்ற பெயர் 1300களில் தான் நமக்கு இடப்பட்டது. 1300களில் தான் இந்துங்கிற ஒரு சொல்ல வைக்கிறாங்க. ஏன்? பாரசீகர்கள் உள்ள வர்றான், சிந்து நதி பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு சிந்துக்கள் என்று பெயர் வைக்கிறான். பாகிஸ்தானில் வாழ்ந்தால் பாகிஸ்தானியர். பாகிஸ்தானே இப்போ போனது 47 தான் பாகிஸ்தான். இஸ்தான் என்றால் நாடு, பாக் என்றால் தூய்மை, தூய்மை நாடுன்னு பேர். தூய்மையான ஒரு நாடு பாகிஸ்தான். அப்படியே உஸ்பெகிஸ்தான், காலிஸ்தான், அப்படியே பேரை பச்சுக்கோங்க. இஸ்தான்னா நாடு, இந்துஸ்தான் நமக்கு பேர். ஏன்? சிந்து நதி பாயிறதுனால இதுக்கு பேர் இந்துஸ்தான். அப்போ சிந்து தான் இந்துவாக மாறிடுச்சு. சிந்து என்ற சொல் இந்துவாக மாறிவிட்டது. அதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் அல் பெரூனி என்ற இஸ்லாமியர். தாரிக் அல் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு நூலில் 1030 அதை குறிப்பிட்டிருக்கிறார். சிந்துக்கள் அல்லது இந்துக்கள் என்று இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள், இங்கு வாழ்பவர்கள். அப்போ இவங்க என்ன நம்பிக்கைகள் கொண்டிருக்கிறார்கள்? பல்வேறு தெய்வங்களை வணங்குகின்றார்கள் இவர்கள் இந்துக்கள். பல்வேறு தெய்வங்களை வணங்குகிற இவர்கள் இந்துக்கள். அப்படி கிடையாது. சிலப்பதிகாரம் பிறந்தது மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று இயற்கையை வணங்கியவன் நம்மால். நேராக போவேன், தலை இறைச்சி கிணத்துல குளிப்பார், குளிச்சுட்டு அந்த வேட்டியை தூக்கி தோளில் போட்டுக்குருவார், துண்டை இடுப்பில் கட்டிக்கிடுவார். பக்கத்திலே கோயில் இருக்கும், நெத்தி நிறையா திருநீர் எடுத்து பூசிக்கிடுவார். அப்படியே இந்த வேட்டியை உலர்த்துக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துடுவார். எப்படிப்பட்ட இயல்பான வாழ்க்கை முறை! அம்மன் கோயிலில் போய் நீங்கள்லாம் கும்மி அடிக்கிறீங்க, முளைப்பாரி போடுறாங்களாம். ஆடி மாதம் வரப்போகுது, முளைப்பாரி போடுறாங்களாம். முளைப்பாரி எடுக்கிறது என்ன இப்படி மூடத்தனம் பணம் பழக்கம்? அம்மன் என்ன பார்த்து கொண்டா இருக்கிறாள்? கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுளை கட்டுவிட்டால் இங்கே கல் தெரியாது. கடவுளை கண்டுட்டா கல் தெரியாது. அது எப்படி தெரியும்? கண்ணப்பருக்கு இந்த கண்ணிலிருந்து ரத்தம் வலியுதே, இந்த கண்ணை எடுத்துட்டு என் கண்ணை வைக்கணும், பழுதாகி போயிடுச்சு கண்ணு. சிவன் வேறு தான் வேறு என்று நினைக்காத ஒரு தன்மையன் அவன். ஒரு உயிரினமாக பாவிக்கிறான் பாருங்க. கடவுளை என் தாய்ங்கிறோம். எங்கள் அம்மாட்ட வந்தேன், வந்து முறையிட வந்தேன். என்னையா என்ன பிரச்சனை? என் பிரச்சனை அம்மாட்ட சொல்லிட்டேன், அவள் பார்த்துக்குருவா. என் பிரச்சனை அம்மாட்ட சொல்லிட்டேன், அவள் பார்த்துக்குருவா. ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பு நிறத்தாலை புவியடங்க காத்தாலை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவதற்கு ஒரு தீங்கும் இல்லையே. அவள் முக்கண்ணி. நான் என்ன சொல்ல வந்தனோ அதை புரிஞ்சுக்கிடுவா என்று தாயாக பிள்ளையாக இந்த தெய்வ உறவை வைத்து கொண்டு இருந்தவர்களுக்கு மதம் என்பது, மதம் என்ற சொல்லே புதிது. அதிலும் இந்து என்ற சொல் மிக புதிது. இந்து என்ற சொல் மிக புதிது. அதற்கு முன்னால் சனாதன தர்மம் என்று இருந்தது. சனாதனம் என்றால் என்ன பொருள்? அனாதி, அனாதியானதுன்னு அர்த்தம். அனாதினா ஆதி, அந்தமில்லாத ஒரு பொருள். அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் தொடக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த பகவன் யாரு? நம்ம இன்னைக்கு அருமையான திருக்குறள் எழுதி போட்டிருக்காங்க.
வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இடும்பைனா துன்பம். அவனுக்கு யார் வேணும் யார் வேண்டாம்? எல்லாரும் வேணும், எல்லாரும் வேணும். அவனுக்கு வேண்டாதால் யாருமே கிடையாது. எல்லாரையும் அணைத்துக் கொள்வான், எல்லாரையும் அணைத்துக் கொள்வான். எல்லாரையும் அணைத்து கொண்டிருக்கின்ற ஒரு வழிபாடு நம்மகிட்ட தான் இருக்கு. மூத்தோரை வணங்குகிறோம், இது நம்மளுடைய வழிபாடு. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அப்பாவுக்கு அவருடைய உருவப்படத்தை வச்சு கும்பிடுவோம். அவர் கல்லறை அமைத்து கும்பிடுகிறார்கள். எங்கள் தாத்தான்னு சொல்லி நினைவாக ஒரு கல் இருக்கும், அதை கும்பிடுவாங்க. எங்களுடைய மூதாதையர்னு சொல்லி குலதெய்வம் இருக்கும். குலதெய்வங்கிறது புதுசாக வந்து குதிச்ச தெய்வம்லாம் கிடையாது. நாம் சார்ந்திருக்கிற நீங்கள் என்ன கூட்டம், நாங்கள் என்ன கூட்டம். உங்களுக்கு குலதெய்வம் எது? இந்த குலதெய்வம். உங்களில் மூத்தோன் அவன் யாரும் கிடையாது. வருஷத்துக்கு ஒருக்க போய் அங்கே தளத்தில் மிதிக்கிறோம் பார்த்தீங்களா, வாடா என் பிள்ளையே, என் பேரனே, என் பேத்தியே, கொல்லு பேரனே அப்படின்னு உங்களை தூக்கி வச்சு கொஞ்சுவதற்கு அந்த ஆத்மா தயாராக இருக்கு. உள்ளே போனவொடனே உங்களுக்கு ஒரு சிலிர்ப்பு வரும் பாருங்க, தன்னால் ஒரு அழுகை வரும். என்னென்னலாம் சொல்லணுமோ அத்தனையும் அங்கே போய் சொல்கிறீங்களே. எந்த நம்பிக்கையில் சொன்னீங்க? எதனால் சொன்னீங்க? அவங்களுக்கு தெரியாதா? உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க, உங்களை பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். நல்லது செய்யும்போது எனக்கு துணைக்கு வர வேண்டும் என்று கடவுளை கும்பிடுகிறோம். நல்லது செய்யும்போது கடவுள் கூட இருப்பார் என்று நினைக்கின்ற நீங்கள் கெட்டது செய்யும்போது மட்டும் அவரை மறந்து விடுகிறீர்களே. அவர் கூட தானே இருப்பார். நம்ம கெட்டது செய்யணும், கடவுள் இங்கே இருக்க மாட்டாருன்னு எப்படி இவ்வளவு நம்புறீங்க? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். நிரூபித்து காண்பித்தவர்கள் நம்ம ஆளுங்க. சித்தர்கள் இவர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள். சித்தர்கள் இவர்களிடமிருந்து வேறுபட்டவர்கள். ஏன்? நட்டகல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணென்று சொல்லும் மந்திரம் ஏனடா? நட்ட கல்லும் பேசுமோ? நாதன் உள்ளிருக்கை சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமா? என்னக்கா இன்னைக்கு என்ன குழம்பு? கருவாட்டு குழம்பு. எங்கே கையை கொண்டாங்க? ஆமாம், நல்லா மணக்குது. சிலருக்கு வீசும், பிடிச்சிருந்தா மணக்கும். அவ்வளோதாங்க வாழ்க்கை, அவ்வளோதாங்க வாழ்க்கை. சாம்பிராணி வாசனை, ஆகா எவ்வளோ அற்புதம், நல்லா மணக்குது, சுகந்த மனம். இது என்ன சாம்பிராணி புகையை போட்டு எனக்கு தும்மல் வந்துருமே, எனக்கு ஆகாது சாம்பிராணி. அவ்வளோதாங்க. பிடித்தால் மனது மகிழ்கிறது, பிடிக்கவில்லை என்றால் வெறுக்கிறது. அவ்வளோதான். பிடிக்கவில்லை என்றால் வெறுக்கிறது மனது. நம்பினால் உள்ள இருப்பார், நம்பவில்லை என்றால் எங்கே போய் தேடினாலும் கிடைக்க மாட்டார். எங்கே வேணாலும் போய் தேடுங்க, அவரை பார்க்கவே முடியாது. அப்போ கடவுள் பற்றிய சிந்தனை நம்முடைய வாழ்க்கை முறையில் இருந்ததா? நிறைய இருந்தது. எல்லாவற்றையும் வணங்கினான், முக்கியமாக தண்ணீரை வணங்கினான். தண்ணீரை திறந்து விடும்போது பூவை போட்டு கும்பிடுறாங்க. ஆடி 18 பாருங்க, கங்கையை புனிதத்துவமாக நினச்சி அதை கும்பிடுறாங்க, வழிபடுறாங்க. கல்யாண வீட்டுக்கு போனவுடனே பன்னீரை தெளிக்கிறாங்க. நல்லதுக்கு தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய நாம் தான் நம்மகிட்ட ஏதாவது துன்பம் இருந்தால் அதை போக்குறதுக்கும் தண்ணீரை பயன்படுத்துகிறோம். என்னம்மா, கறி சாப்பிட்டு வந்துட்டேன், கோயிலுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. ஏக்கா பூக்கடைக்காரக்கா தண்ணி வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன், கொண்டாங்க. போ, இப்போ ஒன்றும் இல்லை. என்னையா அது? இந்து மதத்தில் இவ்வளவு எளிமையானதா? நம்முடைய நம்பிக்கை இவ்வளவு எளிமையானதா? அவ்வளோதாங்க. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லை. உன் உள்ளம் ஒன்றுபட்டு விட்டால் அதான் கடவுள். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை
இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக. பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக. சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக. எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா, நெத்தி நிறைய திருநீரை பூசுறிய. இந்த பையன் கேட்பேன், பாட்டி நீ என்ன லூஸா, நெத்தி நிறைய எதுக்கு திருநீர் பூசுற? லேசா அப்படி ஸ்டைலாக கண்ணாடியை பார்த்து அப்படி லைட்டாக வை பாட்டிங்க. இல்லைடா தம்பி, நெத்தி நிறையா பூசணும்டா திருநீர். ஏன் பாட்டி பூசுற? அது அப்படி தாண்டா, எங்கள் அம்மா அப்படித்தான் சொல்லி கொடுத்தா. நீ கோயிலுக்கு போனால் தானே இப்படி பூசுவா, வீட்லேயும் இப்படியே பூசுறிய. முன்னாலெல்லாம் பாட்டி பூச மாட்டேன்டா, இப்போ தாண்டா பூசுறே. ஏன் பாட்டி முன்னால் பூசலை இப்போ பூசுற? இதுதான் என் தத்துவம். முன்னால் இந்த தத்துவம் தெரிலடா, இப்போ தாண்டா தெரிஞ்சிச்சு. என்ன பாட்டி தெரிஞ்சிச்சு? நம்ம கையில் ஏதும் இல்லைடா, நம்ம கையில் ஏதும் இல்லைடா. இந்த 3 வயகை செய்கிற வேலை தாண்டா. யார் பாட்டி? படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 வயகை செய்கிற வேலை தாண்டா. யார் பாட்டி? பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த 3 பேர் தாண்டா. அதுக்கு ஏன் பாட்டி திருநீரை பூசணும்? இது தாண்டா அந்த உண்மையை உணர்த்துது. முடி தாங்கும் மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் அவர். சாம்பல் அதை எடுத்து பூசினேன். திருமுருக கிருபானந்த வாரியார்ட்ட கேட்டாங்க, ஏயா இப்படி நெத்தி நிறைய அப்படி வெள்ளை அடிச்சுக்கிட்டு திருற அப்படின்னா, என் வீடு உள்ள கடவுள் இருக்கார், வெள்ளை அடிக்கிறேன். உன்கிட்ட கடவுள் இல்லை, நெத்தி இருள் அடைஞ்சு போய் கிடக்குனாராம். நீரில்லாத நெற்றி பால், நீரில்லாத நெற்றி பால். எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த விரலை தூக்கி வைக்கும்போது எந்த இதில் பூசணும்? நம்ம பெரியவங்களே சில பேர் எடுத்தோன்னே இப்படி இப்படி பூசிடுறாங்க. கட்டை விரலில் வியாதி பூசக்கூடாது, நம்மளும் பூசக்கூடாது, யாருக்கும் பூசியும் விடக்கூடாது. கட்டை விரலில் பூசினால் வியாதி பெருகும். இப்போ சுண்டு விரலில் பூசலாமா? கிரக தோஷம் ஏற்படும். நவக்கிரகங்களையும் தனக்கு அடிமையாக வச்சுருந்தான் ராவணன். சனி மட்டும் சொன்ன பேச்சு கேட்கல, ஒரு எத்து முடமாகி போயிட்டானா. சனியவே மிதிச்சவன் எப்படி இருப்பான்? அப்போ ராவணன் கெட்டவனா நல்லவனா? ராமே நல்லவன் தான். அடுத்தவன் மனைவியை தூக்கிட்டு போனாலும் கடைசி வரைக்கும் ஒன்றுமே செய்யலை, ராவணே கெட்டவன். தான் மனைவியை திருப்பி கூப்பிட்டு வந்துட்டாலும் சந்தேகப்பட்டு காட்டுக்கு அனுப்பிட்டான், ராமன் நல்லவன் தான். இது என்ன கதை வேற மாதிரி போகுது? மிகப்பெரிய இலக்கிய சிந்தனை, தர்க்கத்துக்குரியது இது. வால்மீகி ராமாயணம் ஒரு மாதிரி இருக்கும், கம்பராமாயணம் ஒரு மாதிரி இருக்கும். புலவர் குழந்தை எழுதுன ராவண காவியத்தை படிச்சிங்கன்னா ராமனை வெறுப்பீர்கள் நீங்கள். ஏன்? ராவணன் அவ்வளோ பெரிய ஹீரோ, அவனை போன்ற புத்திசாலி யாரும் கிடையாது, அவனை போன்ற சிவபக்தன் யாரும் கிடையாது. சாமகானம் பாடியவன், எலும்பு உடம்புல எலும்பு உருவி சாமகானம் பாடினவன். சிவனே அதில் மகிழ்ந்து விட்டுட்டான். கைலை மலையை போய் அசைச்சா ஒரு பெருவரலை வச்சு உண்டிட்டார். ஆணவத்தை அடக்குகிறார். எங்கெல்லாம் நாம் தறிகட்டு ஓடுறோமோ அப்பெல்லாம் ஒரு தட்டு தட்டுறாரு கடவுள். பார்த்தீங்களா? எங்கே ஓடுற? என்ன ஆணவம் உனக்கு? என்ஜான் உடம்பில் சிரசே பிரதானம். அதனால தான் தலையை கீழே வச்சு வணங்குறோம். தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். தலை வணங்குகிறேன்றோம். அந்த தலையில் அடிப்பது தான் இந்த விபூதி.
சரி, இதில் பூசலை, இதில் பூசலை, மோதிர விரலில் பூசலாமா? ஆள்காட்டி விரல், பொருள் நாசம் ஏற்படும். இப்படி எடுத்து பூசக்கூடாது, பொருள் நாசம் ஏற்படும். நடு விரலில் பூசிடலாமா? நிம்மதி போயிடும். எடுக்க வேண்டியது இப்படி எடுத்து மோதிர விரலில் தான் பூச வேண்டும். இல்லைன்னா 3 அள்ளி 3 விரலையும் வச்சு ஒரு பட்டையை போடுங்க, இணைத்து பூசுங்கள். பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள். ஒரு குசும்பு பிடிச்ச பையன் வந்து கேட்டேன், பாட்டி நீ பொட்டு ஏன் இங்கே வைக்கிற? மூக்கில் வை, நல்லா முன்னால் எல்லாருக்கும் தெரியும்டேன். நெற்றியில் ஏன் திலகமிட வேண்டும்? மூக்கில் வைக்கலாம்ல, எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஹெட்லைட் மாதிரி. மூக்கில் வைக்கலாம்ல தம்பி அப்படின்னு விஷமம் பிடிச்ச பையன் கேட்பேன். கன்னத்தில் வைக்கலாம், கண்ணு படுறதுன்னு கன்னத்தில் கருப்பு பொட்டு வைக்கிறோமே, நெத்தியில் ஏன் திலகம் வைக்கிறீங்க? இங்கே வைக்க வேண்டியதானே. முந்தி நிற்பது மூக்கு, மூக்கில் வைக்கலாமேன்னு கேட்டேன். தம்பி, எஞ்சான் உடம்பில் சிரசே பிரதானம் சொன்னோம். உள்ளம் கோயில் ஊனுடம்பு ஆலயம், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு, கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்குடான்னு சொன்னான். அதனால தான் உடம்பை வச்சு கோயில் கட்டினார். மணக்கோயில் கொண்ட மாணிக்கம் பூசலார், மணக்கோயில் கொண்ட மாணிக்கம். போடா, குடமுழுக்கு ஏற்பட போகுது போ, எனக்கு வேற பத்திரிக்கை வந்துருச்சப்பா, நீ மன்னனா இரு, கோடிக்கணக்கில் செலவழிச்சு கட்டு. அவன் எவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கான். ஐயோ, எனக்கு தெரியாமல் இது எந்த ஊரில், இந்த ஊரில் தான், இந்த ஊரில் எப்படி கட்ட முடியும் எனக்கு தெரியாமல். அவன் எந்த வட்டி வச்சு அடித்தான், எந்த யானையை வச்சு இழுத்துட்டு வந்தான், எனக்கு தெரியாமல் அத்தாம் பெரிய கோயில் எவன்டா கட்டணும்னு போய் பார்த்தா நிஷ்டையில் இருக்கிறார். அடடா, எளியவருக்கு இறங்குவனடா இறைவன் என்பதை அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. உன் பையனாக பாயை சுருட்டிக்கொள்ளணும்னு சொன்னானே பெருமாள்கிட்ட. எப்பா நாங்கள் கிளம்புறோம், கட்சி ஏகம்பா கிளம்புறோம், உன் பையனாக பாயை சுருட்டிக்கிட்டு நீ வேற பக்கம் போயிரு, ஓடிரு. கடவுளே நீ வேற பக்கம் ஓடிருன்னு சொல்றதுக்கு பக்தனால் முடியும் என்றால் நம்முடைய வழிபாட்டு முறை தான் சொல்ல முடியும், வேற எவனும் சொல்ல முடியாது. எந்த வழிபாட்டு முறையிலும் கடவுளே நீ இப்படி செய்யு, கடவுளே நீ இப்படி செய்யு யாராலையும் சொல்ல முடியாது, நம்மால் மட்டும்தான் சொல்லுவாங்க. கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி பார்க்குறாள்ல நம்மால். என்னங்க தேரோட்டம், நாளைக்கு திருக்கல்யாணம், திருக்கல்யாணம், நெய் சாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற. ஆமாம், எதுக்கு? நீ இது கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறது பத்தாதா? நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும், அவரும் கஷ்டப்படட்டும். எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்களேன். சாமிக்கு யாராச்சும் கல்யாணம் பண்ணி பார்ப்பாங்களா? எப்படி நம்மை பெற்றவர்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்குற பிள்ளைகள், பேரன் பேத்திகள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் போய் பார்த்தா ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான திருமணங்கள் நடக்கின்றன. அந்த பேர பிள்ளைகளெல்லாம் அவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது இதுதான் நம் வாழ்க்கை முறை என்று கண்ணாடி போல தெரிகிறது. இதுதான் நம் வாழ்க்கை முறை என்று கண்ணாடி போல தெரிகிறது. யாருக்கும் தீங்கு நினைக்காதீங்க, மனசுக்குள்ள கடவுள் இருக்கிறார் அப்படின்னா. திருவள்ளுவர் சொன்னார், அந்த பிள்ளை சொல்லுதான், கல்யாணம் முடித்த பிள்ளை, அத்தை அத்தை காப்பியை சூடாக போடாதீங்க. ஏம்மா? அவர் உள்ளே இருக்கார், அவன் வணிகம் செய்ய திரைக்கடலோடையும் திரவியம் தேடு வெளியில் போயிட்டேன், இங்கே இருக்காரா? ஆமாம், சொன்னவர் திருவள்ளுவர். என்ன சொன்னார்? எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே இருக்கார், அதனால் சூடாக சாப்பிட மாட்டேன். ஏன்? சாப்பிட்டா அவருக்கு சுடும்ல. நெஞ்சத்தார் காதலர் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கு அறிந்து. அண்ணாச்சி நாளைக்கு அந்த குறளை எழுதி போட்டுருவார். நெஞ்சத்தார் காதலர் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கு அறிந்துங்கிறான் திருவள்ளுவர்.
கொண்ட கணவனே தெய்வம். அப்போ மனைவி தெய்வம் இல்லையா? மனைவி தெய்வம் இல்லையா? எங்கள் ஆத்தான்னு சொல்லி உன் பிள்ளைய கொஞ்சிறியாடா, அது எந்த பிள்ளை, எங்கேருந்து வந்துச்சு? மனநிலையில் எவ்வளோ மாற்றம் பாருங்களேன். 2 பேரும் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. இவர் துண்டை உதறி தோலில் போயிட்டு டீ கடைக்கு போயிட்டு வந்து சாப்பாடு ரெடியான்னு கேட்குறாரு குளிச்சுட்டு. இந்த அம்மா எல்லாத்தையும் துவைச்சி அதை துவைச்சி காய போட்டு இது அடுப்பு விறக ஒட்டிச்சு வச்சு எரிச்சு கொதிக்க வச்சு அப்போ தான் ரெடி பண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. வர சரியில்லையே இவா, ரொம்ப மசமசன் இருக்காளே, ஏன் நீ என்ன செஞ்ச? வந்து கூட மாட உதவி இருக்க வேண்டியதானே? நான் ஆம்பளை சமைக்கக்கூடாது. இப்போ பொம்பளை சமைக்கலாமா? சரி சமைச்சேன். இந்த சாந்து குழப்பாங்க பாருங்க, கொத்தனார் சதக்கு புதக்குன்னு குழச்சி சப்புன்னு அள்ளி எரிஞ்சிட்டு போயிடுது. ஏங்க குழம்பு எப்படி இருந்துச்சு? குழம்பு எப்படி இருந்துச்சுன்னா என்ன பாடுபட்டு அந்த பிள்ளை குழம்பு வச்சுருக்கோம். யோசிச்சு பாருங்களேன். ஏன் அங்கீகாரம் கொடுக்கவே மாட்டோம். சரி சாப்பிட்டு போயிட்டே திண்ணையில் இப்படி தட்டி விட்டு படுத்து தூங்கிடுது. ஒரு வார்த்தை ஏம்மா நீ சாப்பிட்டியா கேட்டு பாருங்களேன். நீ போய் என்னம்மா சாப்பிட்டியான்னு கேட்டு பாருங்க. என்ன புதுசாக இருக்குது, எங்கே போன சிவசக்தி ஆன்மீக திருச்சபைக்கு என்ன மாதிரி பேசி சொல்லியிருப்பாங்க. இந்த உபன்யாசர்கள் வந்து ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதே வந்து சாப்பிட்டியான்னு கேட்குறீங்களாக்கும் கிடையாது. மனுஷனுக்கு அந்த ஒரு சின்ன பொறி தான், ஒரு சின்ன பொறி பட்டா போதும். என் மனைவியை நான் இவ்வளோ நாள் மதிக்காமல் இருந்தேனேன்னு சகோதரி நிவேதிதையை சந்தித்த கணத்தில் உணர்ந்தான் மீசைக்கார பாரதி. அது வரைக்கும் ஆணவத்தோடு தான் இருந்தான். செல்லம்மா அவன் மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தோளில் கை போட்டு கொண்டு என் மனைவி என்று வீதியில் நடத்தி சென்றான். எனக்கு இணையாவல் என்று எல்லாருக்கும் சொன்னான். அவளுக்கு கூசுது, ஏன்னா அப்படியே பழக்கப்பட்டு வந்தவள், ரொம்ப பாரம்பரியம் பண்பாடு மிக்க குலத்தில் பிறந்தவள். பெண்கள் வீதியில் அப்படி ஜோடியாக நடமாடலாம் இல்லை. இப்போல்லாம் நம்ம பிள்ளைய டான்ஸே ஆடுறாங்க. நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு அந்த பொண்ணு பிள்ளை கும்பத்தில் பூவை கொண்டு வந்து நாளைய மணமகனுக்கு போட்டு 2 சேர்ந்து குத்துப்பாட்டுக்கு ஆடிக்கிட்டு மேடைக்கு வருது. நம்ம அப்படியே எந்திரிச்சு சாப்பிட போயிட வேண்டியதேன். என்ன செய்ய, பீஸ் புரோட்டா பல வெரைட்டியில் சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டு என்ன மாப்பிள்ள கல்யாணம் சூப்பர் இப்படியே இருங்கடா விளங்கிடும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அருமையாக இருந்துச்சு மாப்பிள்ள கல்யாணம் அருமை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். எங்கே போகுது நாகரிகம்? வேதம் ஓதும் வேதியருக்கு ஒரு மழை, கற்பினில் பிறவாத பெண்டிற்கு ஒரு மழை, செங்கோல் வழுவாத மன்னவருக்கு ஒரு மழை என்று மாதம் மும்மாறி பெய்த காலம். மழைக்கடவுளையே தெய்வமாக கும்பிட்டு கொடுக்கும். மாறி என்றால் மழை, மாறி அம்மன். மழையை வணங்குகின்றவன் நாம, தண்ணீரை வணங்குகின்றவன் நாம, மாறி அம்மனை வணங்குகின்றான். வேதம் ஓதும் வேதியர் சரி, வேதியர் இன்றைக்கு அவர்கள் பணியை சரியாக செய்கிறார்கள். கற்பினிற் பிறவாத பெண்டிற்கு ஒரு மழை. அப்போ ஆணுக்கு கற்பு இல்லையா, பெண்ணுக்கு தான் கற்பா? இந்த கேள்வி எவ்வளவு வருது பார்த்தீங்களா? இல்லைங்க, அதாவது பெண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும். யார் சொன்னது? இல்லை, ராஜராஜ சோழனின் மதிமந்திரியாக யார் இருந்தா? குந்தவை நாச்சியார் யார்? எவ்வளோ பெரிய ஆட்களாக ஔவையார் யார்? எப்படி அதியமானுக்கும் ஔவையாருக்கும் இருந்த நட்பு எப்படிப்பட்ட நட்பு? நெல்லிக்கனியை எப்படி கொடுத்தாங்க? பெண்பார் புலவர்கள் எத்தனை பேர்? ஒக்கூர் மாசாத்தியார், நச்சல்லையார், வெண்ணி குயத்தியார், எத்தனை பேர் எவ்வளவு இலக்கியம் எழுதியிருக்காங்க. நம்ம பிள்ளைகள்லாம் அடுத்து ஏன் அப்படியே இருட்டடைஞ்சு போயிடுச்சு? ஏதோ ஒரு மத மாற்றமோ மத முறையோ வந்து நம்மளை அமைக்கிடுச்சு. பிள்ளைகளை வெளியே விடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும், அவெல்லாம் நமக்கு அடிமை, அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, அப்படி வைத்து விட்டது. அப்போ நம்ம பண்பாடு மழுங்கடிக்கப்பட்டதா? உண்மைதான். திராவிடம் ஆரியம் என்ற ஒரு பெரிய போரே நடந்திருக்கிறது.
திராவிடம் என்ற சொல் எப்படி வந்தது? இன்றைக்கு பலவேறு கட்சிகள் திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார்களே. இந்த சொற்பொழிவை கேட்டால் அவர்களெல்லாம் உன்னிப்பாக கவனிப்பாங்க. திராவிடம், ஆமாம், நம்மால் பேசுகிறான், என்னன்னு கேட்போம். திராவிடம் என்ற சொல் எப்படி பிறந்துச்சுன்னு பெரிய போராட்டமே நடந்துச்சு. கால்டுவெல் அறிக்கை கொடுக்குறாரு. திராவிடம் என்ற சொல்லில் இருந்துதான் தமிழ் பிறந்தது அப்படிங்கிறார். தேவநேய பாவாணர் ஆராய்ச்சி பண்ணி மறுத்துட்டார். தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல்லே பிறந்ததுன்னு சொல்லாராய்ச்சி நிறுவனத்தை வச்சிருந்தவர் அவர், தேவநேய பாவாணர். இன்னைக்கும் முரம்புல அவருக்கு நினைவிடம் இருக்கு. முரம்பு தேவநேய பாவாணர். பெரிய பெரிய ஆராய்ச்சிகளில் நம்முடைய அந்த சின்ன சின்ன சொற்களை பூரா பிடிச்சி தோண்டி எடுத்து பார்த்துருக்காங்க. சும்மா கிடையாது. ஒரு சொல்ல சொல்லிட்டு சும்மா போயிட முடியாது. திராவிடம் என்றால் அப்போ திராவிட நாடு என்பது என்ன? அப்போ தமிழ்நாடு திராவிட நாடு இல்லையா? இந்திய நாடு திராவிட நாடா? சிந்து சமவெளி அந்த பக்கம் இருக்கு இல்லையா, அங்கிட்டு கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் எல்லாம் அந்நியர்கள், இங்கே வாழ்ந்தவர்கள் எல்லாம் தமிழர்கள். அவர்கள் பின்பற்றி வந்த வாழ்க்கை முறைதான் இன்றைக்கு இந்து என்ற மதமாக போற்றப்படுகிறது. அப்போ இவர்களின் கடவுள் யார்? பல வழிபாட்டு முறைகள் இவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் சார்ந்திருக்கிற பகுதியை பொறுத்து அது மாறுபடும். நடுகள் வழக்கம் இருந்திருக்கிற வீரனுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. மாடுபிடி வீரனுக்கு, போரில் காயப்பட்டு குத்துப்பட்டு இறந்தவனுக்கு நடுகள் வச்சிருக்காங்க. வீரமங்கை வேலு நாச்சியார் படையெடுத்து வந்தபோது காட்டி கொடுக்காத அந்த பெண்ணுக்கு இன்னைக்கும் நடுகள் வச்சு இன்னைக்கு அதை பெரிய கோயிலாய வெட்டுடைய காளி, பேர வெட்டுடைய காளி. நம்மால் பூரா போய் என் பக்கத்து வீட்டுக்காரன் சாக்கடை தண்ணி என்கிட்ட விடுறான், ₹1 நாணயத்தை வெட்டி போட்டு அவனை வெட்டிடு. நம்மால் பாருங்களேன் எப்படிப்பட்ட குறுக்கோழியா. ஆகா, ஒரு 10,000 கொடுத்து இவனை கத்தி வச்சு குத்திருன்னு சொன்ன மாதிரி அந்த காலிக்கே சீட்டு எழுதி போட்டு ₹1 நாணயத்தை கொண்டு போய் கொடுத்து வெட்டி போட்டுரு, வெட்டி போட்டு வந்துடுவேன், வெட்டி போட்டு வந்துடுவேன், வெட்டி போட்டு வந்துடுவேன். கேரளாவில் வந்து பேசுகிறாரு சுவாமி விவேகானந்தர். சிக்காகோவில் சகோதர சகோதரிகளே என்று பேசி இந்து தர்மத்தை உலகறிய செய்தவர். மிகப்பெரிய ஆன்மீகவாதி, மிகப்பெரிய சிந்தனையாளர், ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர். இந்து மதத்தின் உயிராக இருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்களேங்கிறார். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எந்திரிச்சு, நாங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் திராவிடர்கள் என்று சொல்லுகிறார். தர்க்கமாகி போச்சு. பேசாமே போயிட்டார். பேசவே இல்லை. சுவாமி விவேகானந்தர் பேசவே இல்லை. இந்து தர்மம் என்பது வேறு, திராவிடர்கள் என்பது வேறா? இந்து தர்மம் என்ற ஒரு சொல்லுக்குள் அடங்குவதல்ல நம்முடைய வாழ்க்கை முறை. அதில் சனாதன தர்மம் இல்லை, சாதிய பாகுபாடுகள் இல்லை. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறையில் சாதிய பாகுபாடுகள் இல்லை. இன்னைக்கும் குதிரை எடுப்பு திருவிழா நடத்துவாங்க. அந்த குயவர்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க தெரியுமா? இந்த தோலில் செஞ்சு கொண்டு வந்து இந்த திருமாலுக்கு அடிக்கிறாங்கல்ல, இந்த தோலை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா தோல் வச்சு செய்கிறவன் அது ஒரு ஆள். அன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள்ன்ற பேரே கிடையாது. சமுதாயத்தில் இவன் கடைக்கோடி, இவன் இடையில் இருப்பவன், இவன் மேல் ஜாதி என்று எந்த வேறுபாடுமே கிடையாது. வேளாண் பெருமக்கள் வாழ்ந்த காலம். வேளாண் பெருமக்கள் வாழ்ந்த காலத்தில் நாமெல்லாம் அந்தந்த நிலத்து மக்களாக இருக்கிறோம். ஆயர், ஆட்சியர், உழவர், உழத்தியர் தனித்தனியாக பூரா பிரித்து வச்சுட்டேன் நம்பால். இன்றைக்குமே இந்த ராத்திரிங்கிற சொல்லே கிடையாது. இலக்கியத்தில் ராத்திரிங்கிற சொல்லே கிடையாது. நம்ம இந்த சொல்லை பயன்படுத்திகிட்டே இருக்குமே. ராத்திரினா எப்படா? தம்பிகிட்ட கேட்டோம்னா விளக்கு போட்டால் ராத்திரி. ஏண்டா மணி 7 ஆச்சு, ராத்திரியா? ஆமாம், இதான் ராத்திரி. இது மாலை பொழுது. மாலை பொழுதா? எத்தனை மணி வரைக்கும்? 10 மணி வரைக்கும் மாலை பொழுது தான். மாலை 10 மணி அளவில்
சிறப்பு பூஜை நடைபெறும்னு எழுங்க. மாலை 10 மணியா, காலை 10 மணி, இரவு 10 மணின்னு போடியா, என்னையா மாலை 10 மணி கேட்பாங்கல்ல. 10லேருந்து 2 வரைக்கும் சாமம், யாமம். நடுச்சாமத்தில் வந்தாயா 12 மணி நடுச்சாமம். 10க்கு 2க்கு நடுவில் 12 நடுச்சாமம். யாமம். வைகரை 2லேருந்து 6 வரைக்கும் வைகரை. நான் 3 மணிக்கு எழுந்தால் முனிவன், 4 மணிக்கு எழுந்தால் ஞானி, 5 மணிக்கு எழுந்தால் அறிஞன், 6 மணிக்கு எழுந்தால் மனிதன். நம்ம பையன் கேட்பேன், ஐயா அப்போ 6 மணிக்கு மேலே எந்திரிச்சா எருமை. அப்போ நம்ம வீட்டில் எத்தனை எருமை இருக்குன்னு எண்ணி பார்த்துக்கிற வேண்டியது. 6 மணி ஆயிடுச்சு, 1 2 3 எருமை இருக்குது, எண்ணிடலாம். ஏன்? காலை பொழுதில் மூளை அவ்வளோ வேலை பார்க்கும். இன்றைக்கும் பாருங்கள், மலையாளத்தார்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 5 5:30க்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க. டீ கடையில் போய் பாருங்கள், அடி சாப்பிட்டுருப்பாங்க. கப்பக்கிழங்கு வச்சு நல்லா அவிச்சு வச்சுருப்பேன் கப்பக்கிழங்கு. உடனே நம்ம பையன் கேட்குறேன், என்ன பெரிய பாரம்பரியங்கிறீங்க, தமிழர்னா உலகத்துக்கு நாகரிகத்தை சொன்னவருங்கிறீங்க, இட்லி தோசையெல்லாம் தமிழ் சொல்லான்னு கேட்டேன் ஒருத்தன் என்கிட்ட வந்து. இந்த தமிழாசிரியராக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய இக்கட்டாக தான் இருக்குது. இப்போ ஏன்னு கேட்குறீங்களா, இங்கிலீஷில் 99 எடுத்துடுறேன், தமிழில் ஃபெயில் ஆகுறேன். மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர் வந்து தமிழாசிரியர் பெருமக்களை நிற்க வச்சு குறுக வச்சு என்னென்னு கேள்வி கேட்டால் தமிழ் படிக்க மாட்டுறாங்க. ஏன்? தமிழ் பேசுனா வீட்டிலே பிடிக்கலை. நம்ம 11 மேல்நிலைப்பள்ளி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு இவங்களுக்கெல்லாம் ஆசிரியர் பெருமக்களுக்கு பயிற்சி கொடுத்தோம் சென்ற வாரம் ராம்கோ பள்ளியில். 1,20,000 ரூபா ஃபீஸ் கட்டுறேன். வீட்டில் வந்து தமிழில் பேசுனா எல்லோரும் சேர்ந்து அடிக்க போகிறாங்க. ஆக்சுவலி when I am enter into the school, சூப்பர்ரா டே, 1,20,000 வேலை செய்கிறா. அம்மா எனக்கு சிற்றுண்டி தயாராகி விட்டதா? ஐயோ தமிழில் பேசுகிறானே, என் காசெல்லாம் போச்சு. தமிழ்லையும் பேச தெரில, தூய தமிழில் பேசவே இன்னைக்கு யாரும் தயாராக இல்லை. தமிழ் இனி மெல்ல சாகும்னா எப்படி சாகத்தையும் போகுது போல. சாக விடமாட்டோம்னு நாங்களெல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம். அடே அலைபேசின்னு சொல்லு, தொலைபேசின்னு சொல்லாத. இது வந்து அலைபேசியும் இல்லை தொலைபேசியும் இல்லை, இது திறன்பேசி. திறன்பேசியாண்டா, ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா இன்றைக்கி வீட்டில் போய் சொல்லணும். இந்த திறன்பேசி எடு அப்படின்னா, இந்த ஃபோன் எடுறா அப்படி சொல்ல வேண்டியாலே. திறன்பேசியாம்ல ஸ்கேன் பண்ணுறதுக்கு பெட்ரோலை போட்டுட்டு, தம்பி விரைவு துலங்கல் குறியீடு இருக்கான்னா அவன் அப்படியே பார்க்கணாண்ணா அப்படின்னா, எனக்கே சம்பளம் எனக்கு 200 கொடுக்குறாங்கண்ணே, என் பொழப்பில் மண்ணள்ளி போட்டுறாதனே. விரைவு துலங்கல் குறியீடு இருக்கா? தமிழன் கண்டுபிடிக்காத எதுவுமே கிடையாதுங்க. இட்லி தோசை என்ன தமிழ் சொல்லுதேன் எப்படி? இட்டு அவிப்பதால் இட்டவி, இட்டவி தான் இட்லியாக மாறிடுச்சு, இட்டலி. அப்போ தோசை தோய்த்து செய்வதால் தோய் செய், தோய் செய் தான் தோசை. இடி ஆப்பம் பாருங்களேன், ஒவ்வொன்றுக்கும் காரண பெயர் தான் வச்சுருக்கேன். மடையன், மடப்பையன், மடப்பையன்றோம். மடையன், மடையனுக்கு என்ன காரணம்? யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? கிடையாது. ஏற்றம் இறைத்தவர்களுக்கு தெரியும், கண்மாய் பாசனம் செய்தவர்களுக்கு தெரியும். குமிழி தூம்பு அந்த காலத்தில் இருக்குது, நம்ம கலுங்குன்னு சொல்லுவோம். உள்ளுக்கு ஒரு ரவுண்டாக இருக்கும், அதுக்கு அடியில் ஒரு துளை இருக்கும். ஒன்று சேரோடி துளை, இன்னொன்று நீரோடி துளை, 2 துளை இருக்கும். இதில் தக்கையை வச்சு அடைச்சிருப்பாங்க, அல்லது அந்த சுற்றுற மாதிரி மேலே தூக்கி விடுற மாதிரி வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் சுற்றுற மாதிரி தூக்கி விடுற மாதிரி ரொம்ப வசதியான ஊர்களில் தான் வச்சுருப்பாங்க. இந்த மடக்கூலியை போய் திறந்து விடணும், கம்மம் பெருகி போய் கிடக்கு.
ஒருத்தன் உள்ளே முங்கி அந்த மடக்குழியில் இருக்கிற கல்லை தூக்கணும். கைப்பிடி இருக்கும், அந்த கல்லுக்கு பிடிச்சி தூக்கணும், இல்லை அந்த தக்கையை எடுக்கணும். ப்ரெஷரில் அமுங்கி போய் கிடக்கும். இது தூக்கவும் தண்ணி கொப்புன்னு உள்ளே இறங்கணும், தலை போய் சொருவிக்கணும் சில சமயம். இதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. மடையன் நீ மடை திறந்து விட்றவனா மடையன்? ஏன் முட்டாள்தனமாக உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னாலும் போய் வேலை செய்கிறானா? அப்போ முட்டாள் முட்டாள். முன்னால் சாமி சுமந்துட்டு போகும்போது தேரில் வச்சு இப்படி தூக்கிட்டு போவோம், மூங்கில் களியை வச்சு கட்டியிருப்பாங்க. முட்டு கொடுக்க ஒரு ஆள் இப்படி வந்து நிற்பான், பார்த்துருக்கீங்களா? சுமக்கிறவன் வேற, அவன் பெரிய ஆள். சுமக்கிறவன் முட்டாளை விட கூலி கூட கிடைக்கும் அவனுக்கு. முட்டாள் எதுக்கு நிற்கிதுன்னு வைங்க, நிலை நிற்கிது, சாமி நிலை நிற்கிது, முட்டு கொடுக்குறது. சாமியை தூக்கணும்னாமல ஆசாமியை தூக்கணவே நம்பால். அரசர் சிவகாசியிலேருந்து சிறுவிழுத்தூர் போகிறாருன்னா என்ன செய்யணும்? முட்டாள் போகணும். ஏய் முட்டாள் வாப்பா. முட்டாள் யாரா? ஐயா நாயா. இன்னைக்கு போய் முட்டாள் யாருன்னு கேளுங்க, அட்டிக்க வந்துடுறேன். முட்டாள்லாம் யாருன்னு தெரியாது நம்ம பிள்ளைகளுக்கு. தான் மண்டு. என்ன மண்டு? சொல்லிக்கிட்டே போனால் ஏகப்பட்டது இருக்குது. மண்டு என்னடா மண்டு? மண்டூக முனிவருக்கு சாபம் கொடுக்கறதுக்கு தான் ஐயா உள்ள ஆற்றுக்குள்ளே இறங்குறாரு அழகர். மண்டூகம்னா என்ன? தவளை. அது என்ன செய்யும்? கத்தி இதுவாக செத்துரும். பாம்பு இருக்கிற இடத்துக்கு, இந்த தவளை இருக்கிற இடத்த பாம்புக்கு இது கத்தியே சொல்லி கொடுத்துரும். மண்டு இந்நேரம் போய் இதை பேசுகிற பாரதிதாசன் சொல்லுவேன். களவாணி பை அத்தனை சில்லறை எள்ளி போட்டுட்டேன், எடுத்துகிட்டு கிளம்புறேன், பொத்தல் பையிலேருந்து சில்லறை செதறி விழுது. டக்குன்னு போய் துப்பாக்கி வைக்கிறாரு அப்பா. அப்படியே எடுத்ததெல்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டான். சின்ன பையன், அப்பா அது துப்பாக்கி போய் துப்பாக்கின்னா மண்டு. கல்வி இல்லாத வீடு இருண்ட வீடுன்னு. கல்வி இல்லா பெண்டிர் கலர்நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லைன்னா. அப்படிப்பட்ட தமிழம் பெண்களை படிக்காமையா வச்சுருந்துருப்பான்னு பார்த்தீங்க? கிடையாது. கோயில் கட்டி கும்பிட்டுருக்கான், பெண்களை தெய்வமாக வழிபட்டிருக்கான். தாய் வழி சமூகம் நம்முடைய சமூகம். தந்தை அம்மா சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமாடா. அம்மாவால் அறிமுகப்படுத்தக்கூடிய நபர் தான் அப்பா. அவள் பார்த்து வைத்தவர் தான் நீங்கள் பெரிய ஆள், இல்லைன்னா கிடையாது. என்னையா இப்படி சொல்லிவிட்டேன்? இத்தனை ஆம்பளையாக இருக்கோம், இப்போ பொம்பளை தான் பெரிய ஆள்னா இப்போ நாங்கள்லாம் சும்மாவா? பெண்கள் மதிக்கவில்லை என்றால் எந்த ஆணும் தெருவில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. குடிகார ஆண்களுக்கு வாக்கப்பட்டாலும், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு பெண் அடங்கி இருப்பதாலே நீங்கள் மதிக்கப்படுகிறீர்கள். அவன் ஒரு நாளைக்கு தண்ணியை போட்டு ஒரு அறை உங்களை ரோட்டில் வச்சு அரைஞ்சிட்டான்னா சிவகாசியிலே இருக்க முடியாது, வேறு எந்த ஊருக்காவது ஓடி போயிடும். ஏன்? மானம் கட்டு போச்சு மாப்பிள்ளை, நான் இன்னும் இங்கே இருக்க மாட்டேன், திருப்பூரில் பனியன் கம்பெனிக்கு அங்கே வந்துடுறேன், வாட்ச்மேன் வேலை இருக்கான்னு ஓடிடுவோம். பெண்ணென்றால் பேயும் இறங்கும். அப்போ அவளுக்கு சொல்லப்பட்டதுதான் கற்புடைய பெண். வள்ளுவர் இன்னும் ஒருபடி மேலே போய் நம்மளை எப்படி தூக்கி வச்சிருக்காரு பாருங்க. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழைங்கிறார். கடவுளை கும்பிட மாட்டா, கணவனையே தெய்வம் என்று கும்பிடுபவள் மழையே பெய்யுன்னு சொன்னால் பெய்யுமா? கற்புடை பெண்ணுக்கு எவ்வளோ உயரிய இடத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. இங்கே வேதம் ஓதும் வேதியருக்கு ஒரு மழை, செங்கோல் விழுவா மன்னவருக்கு ஒரு மழை, கற்பினிற் பிறதாத பெண்டிற்கு ஒரு மழைன்னு இங்கே சொல்லிட்டேன். அப்போ மழை பெய்ய வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் பெண்ணுக்கு உண்டு என்பதை நாம் எடுத்துக்கணுமே தவிர, இந்த கற்பு ஏன் ஆணுக்கு இல்லை பெண்ணுக்கு மட்டும் ஏன் வச்சான் இப்படி கேள்வி கேட்டிங்கன்னா நம்முடைய பண்பாடு உடஞ்சிரும். பொம்பளை பிள்ளை இப்படித்தான் நடக்கணும் சொல்லி பார்த்தோம், கேட்கலை. பெண் நடக்கும்போது பார்த்துருக்கீங்களா? காலை இப்படி அகட்டி நடக்க விட மாட்டாங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா. காலை இப்படி வைக்கணும், அடுத்த ஸ்டெப்பு இப்படி முன்னால் போகும், காலை ஒடுக்கித்தே நடக்கணும்.
நிறைய அதில் அறிவியல் உண்மைகள் இருக்குது. கருப்பை உள்ளே இருக்குது, அது வளர்ச்சிக்கு வேணும். எப்படி உட்காரணும், சம்மணம் போட்டு உட்காரக்கூடாது, இதெல்லாம் இப்போ கிடையாது. பூரா பிள்ளைய உட்காந்து காலை தூக்கி மேலே வச்சுக்கிறது, அதான் ஆப்ரேஷன். நார்மல் டெலிவரி இன்னும் வாய்ப்பே இல்லைங்க. நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பே இல்லை. உடலோம்பல், சுகாதாரம், பண்பாடு, பாரம்பரியம், கூடவே கடவுள் நம்பிக்கை. பாட்டி இப்படி கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து அப்படியே நல்லா மூச்சை இழுத்துவது. இந்த பக்கம் சந்திர நாடி, இந்த பக்கம் சூரிய நாடி. அதுக்கப்புறம் தான் கிழவனை சத்தம் போடும். ஏன்? சந்திர நாடி இருந்தால் பேசாமல் இருக்கும், சூரிய நாடி இருந்தால் சுல்லுன்னு பேசும். ஏன்? சந்திர நாடிக்குரிய குணம் அது, சூரிய நாடிக்குரிய குணம் இது. சூரிய நாடி இருக்கும்போது வேகமாக இருக்கும் உடலின் இயக்கங்கள், சந்திர நாடி இருக்கும்போது தனிவாக இருக்கும். மூச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சி. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர்ன்ட்டான். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என்றான். உடம்பையும் வளர்த்தான், உயிரையும் வளர்த்தான். இந்த உயிருக்குள்ளே இறைவனை வைத்தான். பதி பசு பாசம். பொட்டை ஏமா இங்கே வைக்காம இங்கே வைக்க வேண்டியதானு கேட்டால் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்லணும்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞா. இந்த ஆக்ஞா தாண்டா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடியவன் நக்கீரன். குற்றம் குற்றமே என்று வாதாடியவன் நக்கீரன். இந்த நெற்றிக்கு அவ்வளவு பவர் இருக்குடா. இந்த இடத்துல உன்னுடைய சக்தியை பூரா நிலை நிறுத்த முடியும். அதனால தான் இந்த இடத்த வணங்குகிறோம். இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யார் சொல்லித்தரது? இதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணுமே, யார் சொல்லித்தரது? நம்ம சொன்னால் கேட்கவாயா செய்கிறான்? கேட்க மாட்டான். 4 தடவை சொல்லுங்கள், 5 தடவை சொல்லுங்கள், என்னமோ சொல்கிறானாவது கேட்பேன். அறிவியலில் அவ்வளவு பழந்தின்னு கொட்ட போட்டாளுங்க. நம்ம ஆளுங்க சாதாரண ஆள் கிடையாது. அறிவியலில் பழந்தின்னு கொட்ட போட்டாளுங்க. வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்க, தேன் கலந்து பால் கலந்து பாருங்க. அந்த எவ்வளவு அந்த வாசகத்தை பாடினாலே அவ்வளவு இனிக்குதுடாங்க, அவ்வளவு இனிக்குதுங்கிறான். இறைவனை பாடுவது இனிக்குமா? இசையில் இறைவன் இருக்கிறான், இசையில் இறைவன் இருக்கிறான். மனசு சரியில்லை, கண்ணை மூடி ஒரு பாட்டை கேட்டு பாருங்க, அவ்வளவு அவ்வளவு மணக்கும். இதயம் லேசாயிருது அப்படியே. கைத்தல நிறை கனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனே கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தல பயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேனே முத்தவில் அடைவினை முப்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அத்திவன் முறை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கோடு சுப்பிரமணிபடு அக்கணம் அதனிடை இவமாகி அச்சிறு முருகனை அக்குற மகளுடன் 2 பேரையும் சேர்த்து வைக்கணுமா? அச்சிறு முருகனை அக்குற மகளுடன் அக்கணம் மணமருள் பெருமானே. எவ்வளவு என்ன இதில் என்ன பாருங்க, துல்லிசையா திருப்புகழ். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். தமிழும் இறைவனும் தனித்தனி அல்ல, ஒன்றுதான்.
உலகலாம் உணர்ந்தோதற்கரியமன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகிற் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகலாம்னு அடி எடுத்து கொடுத்தது யாரு? இறைவன் தான். இறைவன் இப்படி இல்லாமல் அடி எடுத்து கொடுப்பாரு? போம்மா, நீ என்னத்தையாவது கதையை விடுவாய். கடவுளை யாரும் பார்த்தவர் இல்லை. அடே, பூட்ட சொன்னால் பூட்டுதுரா கதவு, திறக்க சொன்னால் திறக்குதுரா கதவு. சாதாரண ஆள் கிடையாதுரா. நம்ம தான் எதையுமே நம்ப மாட்டோமே. பஸ்ஸு வந்துடு, சிவகாசி வந்துருச்சு இறங்க. சிவகாசி எங்கே வந்துச்சு? நீ தான் சிவகாசிக்கு வந்திருக்க, இறங்கு. முள்ளு குத்திருச்சா? முள் எப்படி குத்தும்? நீ போய் முள்ளு மேலே ஏறி இருக்க. எப்படி இந்த சொற்களை எல்லாம் தப்பாக தானே பயன்படுத்துகிறோம். முள்ளு மேலே ஏறிட்டு முள்ளு குத்திருச்சுன்னு சொல்கிற ஒரே ஆள் நம்மால் தான். முள்ளு குத்திருச்சுன்னு சொல்கிற ஒரே ஆள் நம்மால் தான். நம்முடைய வழிபாட்டு முறைகள்லாம் முன்னால் சிவன் இருந்தார், வைணவ கடவுளர்கள் இருந்தார். நம்ம சங்க இலக்கியங்களில் சிவன் இருக்கிறார், வைணவ கடவுளர்கள் இருக்கிறார்கள், வைணவ கடவுள் இருக்கிறார், முருகன் இருக்கிறார். முருகன் வெறியாட்டு இருக்கிறது. நக்கீரரின் திருமுருகாற்று படை இருக்கிறது. திருமுருகாற்று படையில் நக்கீரன் அழைக்கிறார் முருகனை. முருகன் வெறியாட்டுனே இருக்கு. முன்னோர் வழிபாடு இருக்கிறது, மூத்தோர் வழிபாடு, முன்னோர் வழிபாடு இருக்கிறது. முன்னோரை வழிபட்டால் என்ன நடக்கும்? ஏன் நம்ம வழிபாட்டு முறையில் அதை கொண்டு வந்து வச்சாங்க? இத்தனை வழிபாட்டு முறை, இத்தனை தெய்வமா? ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டா எந்த தெய்வத்தையும் விட்டுறக்கூடாது. போனவொடனே என்ன செய்யணும்? பிள்ளையாரை கும்பிடணும். அப்படியே ஒவ்வொரு ஆளாக சுற்றி கடைசியில் நவகிரகத்தை சுற்றி வந்து உட்கார. நீங்கள் மரகத நடராஜர் இருக்கு இல்லையா, திரு உத்தரகோசமங்கை, அங்கே போய் நீங்கள் போய் நவகிரகத்தை தேடிடாதீங்க, இருக்காது. ஏன்? ராவணனுக்கு திருமணம் நடந்ததாக சொல்லப்பட்ட இடம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள இழந்த மரம் இன்னமும் இருக்குது அங்கே. நவக்கிரகம்லாம் அங்கே இல்லை. நவக்கிரகத்துக்கெல்லாம் பவர் வரமுன்னா கட்டின கோயில் அது. சிவனையே எனக்கு நீ தான் கணவனாக வரணும்னு சொன்னாலாம் யார்? மண்டோதரி. ஆண்டாள் வந்து ரங்கமன்னார்னே வேணும்னு அடம்பிடிச்சால, சூடி கொடுத்த சுடற்கொடி. இன்றைக்கும் நம்ம தமிழ்நாடு அரசின் சின்னத்தில் மிளிர்கிறாள் சூடி கொடுத்த சுடற்கொடி. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுமீர் போதுமினோர் நேரிழையீர்னு சொல்லப்படக்கூடிய 30 அந்த திருப்பாவை பாடலை நமக்கு தந்தவா. நாச்சியார் திருமொழியும் நமக்கு தந்தவா. அடியன் வந்து 3 நூல் எழுதியிருக்கிறேன். 400 பூக்காடுன்னு ஒரு கவிதை நூல், அனிச்ச பூக்கள்னு ஒரு கவிதை நூல், திருவெம்பாவைக்கு உரை எழுதியிருக்கிறேன். அது வெளியீடு விழா வந்து அடுத்த வாரத்தில் சென்னையில் நடக்க இருக்குது. திருவெம்பாவைக்கு எளிய முறையில் உரை, நம்ம கோயில்களில் வச்சு படிக்கிற மாதிரி. ஏன்னா மாணிக்க வாசகரால் எழுதப்பட்ட அந்த திருவெம்பாவை நிறைய பேருக்கு தெரியலை. திருப்பாவை தான் தெரியுது. 30 நாளைக்கு 30. இப்போ திருவெம்பாவை நிறைய பேருக்கு தெரியாது. இன்னுமே இந்த சைவம் வைணவம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய போட்டியாக இருந்துச்சு. சமணர்கள்னு புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்க. நாங்களெல்லாம் சமணர்கள் அப்படின்னு. சமண தெய்வங்கள் எல்லாம் நம்ம பகுதியில் நிறைய சமண குகைகள்லாம் இருக்குது. அவங்க வழிபாடு செய்த இடங்கள்லாம் இருக்குது. பள்ளி என்ற சொல்லே சமணர் கொண்டு வந்த சொல்லுதான். பள்ளிக்கூடம், பள்ளி என்ற சொல்லு அதுக்கு முன்னால் கிடையாது. முனிவர்கள்ட்ட தான் நம்ம சீடராக போய் சேர்ந்து படிச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட பெரிய கேள்வியை கொண்டிருக்கின்ற இந்த வழிபாட்டு முறையில் யாருக்குமே உடன்பாடு இல்லை. இந்த இந்துங்கிற சொல் 1927 பெரியார் ஒரு கூட்டம் போட்டு இந்து என்ற சொல் எந்த வேத மந்திரங்களிலும் எதுலையுமே இல்லையேன்னு கேள்வி கேட்டிருக்காரு அவர். 1927. நம்ம இன்னைக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இல்லை. இந்து என்ற சொல் எங்கும் இல்லை. இது புனைப்பெயராக வந்தது, சூட்டப்பட்ட பெயர், அவ்வளோதான். சூட்டப்பட்ட பெயர். இந்து என்ற மதம் இல்லை.
அப்போ இந்து மதம் இப்போத்தான் தோன்றுச்சா? 1030 பேர் வச்ச அப்புறம் தான் தோன்றுச்சா என்றால் இது என்னதுங்க? இது மாம்பழம். இந்த மாம்பழம்னு பேர் வர முன்னால் அது என்னவா இருந்திருக்கும்? இது என்னது? கனி. இது என்னது? கனி. இன்னொரு எலுமிச்சம்பழம் வருது. ஐயோ, இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. அப்போ இதுக்கு வேறு பேர் வைக்கணும். வேறு பேர் வைக்கணும்னு நினைக்கிறப்பத்தான் இந்த இதுக்கு ஒரு பேர் வைக்கணுமேன்ற நிலைமை வந்துச்சு. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. இந்தியா முழுமைக்கும் ஒரே கனியாக இருந்தபோது இதற்கு பெயர் வைக்க அவசியம் இல்லை. நீங்கள் என்ன மதமா அப்படின்னா? வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ரிலிஜியன்? வாட்? என்ன ஒர்ஷிப் பண்ணுறீங்க? இந்த தண்ணியை ஊற்றி வணங்குறேன். அப்போ அங்கே போய் சாமி கும்பிட்ற, அதுவும் சாமி தான். இப்போ இதை ஏன் வணங்குற? இது இயற்கையை வணங்குற. இது என்ன போட்டால உங்கள் அப்பா அம்மாவுக்கு பூ போட்டு வணங்குற? அது எங்கள் அம்மா அப்பா வணங்குறேன். நீ எதை தாண்டா வணங்குவ? எல்லாத்தையும் வணங்குவியா? ஆமாம், எல்லாத்தையும் வணங்குவேன். எல்லாத்தையும் வணங்குறது தான் என்னுடைய வழிபாட்டு முறை. வழிபாட்டு முறை மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கை முறை. 1947 காந்தியடிகள் ஒரு பத்திரிகையில் எழுதுகிறார். மகா அலெக்சாண்டர் உள்ள வந்த போது சிந்து நதிவாழ் மக்களுக்கு இந்துக்கள் என்று பெயர் வைத்தார்னு அரிஜன் பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். ஆதாரபூர்வமான கருத்து. காந்தியடிகள் அப்படி எழுதியிருக்கிறாரு. எதுக்காக எழுதினாரு? இந்துக்கள் என்ற சொல் எப்போ வந்துச்சு அப்படின்றதுக்காக. அப்போ நம்ம இந்துக்கள் எல்லாம் கடவுள் இருக்கிறார் என்று நம்புவர்களா என்று கேட்டால், இருக்கிறார் என்று நம்புவர்களுக்கும் நம் வழிபாட்டு முறை இருக்கிறது, இல்லை என்று சொல்லுபவர்களுக்கும் நம் வழிபாட்டில் இடம் இருக்கிறது. ஆத்திகம் நாத்திகம் என்ற சொல்லே நம்மகிட்ட கிடையாது. நாத்திகம் என்ற சொல்லே கிடையாது. கடவுள் இல்லாமல் எப்படி? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வணங்குறாங்க. முல்லைப்பாட்டில் அருமையாக இந்த குறி கேட்குறாங்க. படி நிறைய நெல் ஊருக்கு வெளியே கொண்டு போய் வச்சுட்டா. அந்த ஆயர் மகள் பூவை போடுறா, கும்பிட்றா. நல்ல சொல்லு கேட்டு நிற்கிறாளாம். நல்ல சொல்லு யார் சொல்லுவா? கடவுளா? உள்ளேருந்து ஊருக்குள்ளேருந்து வரும். என்ன, நாளைக்கு ஒரு பசுமாடு வாங்க போகணும், நாளைக்கு என் மகளுக்கு வரன் வருது பார்க்க போகணும், ஒரு புது வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வேண்டுதல், போய் நிற்கிறாங்க. போப்போம், அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். எங்கேருந்து சத்தம் வருது? ஊருக்குள்ளேருந்து எவனோ யாருக்கோ சொல்கிறேன். அந்த சத்தம் தான் கடவுள் சத்தம். சைக்கிளில் போய்கிட்டு இருக்கீங்க, கீழே விழுந்துட்டீங்க, கடவுள் வந்து தூக்கம் வரமாட்டார். நம்ம வேடிக்கையாக கூட ஒரு கதை சொல்லுவாங்க. மாடியிலேருந்து ஒருத்தன் குதிக்கிறான், இயேசு வேணா இயேசு காப்பாற்ற தயாராக இருக்கா, அல்லான்னா அல்லா காப்பாற்ற தயாராக இருக்கார், சிவனேன்னா அவர் தயாராக இருக்கார், முருகன்னா அம்மான்னா அம்மா தயாரி, எல்லாம் கரையும். இவன் ஐயோன்ட்டு விழுந்துருக்கான், செத்தான், அவனுக்கு முடிஞ்சிச்சு. ஏதாவது ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா? நாத்திகம் என்று நாத்திகம் என்ன சொல்லுகிறது? கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. அந்த நாத்திகவாதி ஒருத்தர் பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கார். நாத்திகவாதி பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கார், கடவுள் இல்லை. என்னை போல ஆசிரியர் வகுப்பறையில் அட்டண்டன்ஸ் எடுக்கிறார். சண்முகமணி உள்ளேனையா, உலகநாதன் உள்ளேனையா, கடவுள் இல்லை உள்ளேனையா, கடவுள் இல்லை உள்ளேனையா, கடவுள் இல்லை உள்ளேனையா. இல்லைங்கிறான், அவர் உள்ளேனையா. கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது என்று முத்துராமலிங்க தேவர் ஒரு முறை சொன்னார். ஏன்னு கேட்டாங்க அவர்கிட்ட. இந்த சாமியை கும்பிட்டு கும்பிட்டு ஒன்றும் சரியில்லையா, வியாபாரம் ரொம்ப நொடிச்சு போச்சு, சாமியை கும்பிட்டு கும்பிட்டு ஒன்றும் சரியில்லை, என் பொண்டாட்டி டெய்லி என்னையை திட்டுறா அப்படின்னு கோயிலுக்கு போகாமல் பக்தன் இருப்பான் வீட்டில். யாரை வெறுத்து? சாமியை வெறுத்து, சாமியை வெறுத்து, கடவுள் இல்லை அப்படின்னு.
ஆனால் இவன் மட்டும் உள்ளே போகமாட்டான். ஏன்? கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் உள்ளே போகமாட்டான். எதுக்காக? உள்ள கடவுள் இருக்காரு, அதனால உள்ளே போக மாட்டேன். ஏன்டா கோயிலுக்குள்ளே போக மாட்டேற? கடவுள் இருக்காரு, அதனால உள்ளே போக மாட்டேன். கடவுள் தான் இல்லையில போக வேண்டியதானே. அங்கே கடவுள் இருக்காரா? நாங்கள் கடவுள் இருக்கிற இடத்துக்குலாம் போக மாட்டோம். இப்போ கடவுள் இருக்கிறார் என்று உண்மையாக நம்புபவர்கள் நாத்திகவாதிகள் தான் என்பது அசைக்க முடியாத கருத்து. இதை நாத்திகவாதிகள்கிட்டே நம்ம சொல்லலாம். நீ ஏன் கோயிலுக்கு போக மாட்டேற? போ, கடவுள் இல்லைல்ல, சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வா, யாரையும் கும்பிடாத, வணங்கத்தக்கவர்கள் இங்கே யாரும் இல்லை, அதனால் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லேன். ஏன்? பயம் இருக்குது, ஏதோ ஒரு வகையில் பயம் இருக்குது. நாத்திகவாதிகளின் வீட்டில் ஏதாவது கோயில் மணி அடிச்சிச்சுன்னா கும்பிடு சும்மா கும்பிடு, அதனால் ஒன்றும் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ கும்பிடுனா கும்பிடு. ஏன்? சரி, எனக்கும் சேர்த்து அவள் கும்பிடாமையா விட்டுருவா, எனக்கும் சேர்த்து அவள் கும்பிடாமையா விட்டுருவா. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடா, மாயவனாம் குயமுன் செய்த மண்ணு பாண்டம். மண்ணு பாண்டம்டா. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானொரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. எவ்வளவு பெரிய உடல்றா, அந்த உடலே கடவுள்றாங்க. இது சொல்றத கேளு, எங்க கேட்குற? கேட்க எங்க விடுற? தண்ணி தவிக்குது, குடிக்க மாட்டுற. போதும்னு சொல்லுது, குழச்சி அள்ளி போட்டுக்கிட்டு இருக்க சோத்தை நிப்பாட்டு, அதான் நோய். அடுத்தவங்களை திட்டணும்னு தோணுது, நரம்பெல்லாம் துடிக்குது, பேசாத. நல்லதும் கெட்டதும் உன் நாவில் இருந்துதான் பிறக்கிறது. அமைதியாரு. புளிய மரத்துக்குள்ளே ஒருத்தர் உறங்கிட்டு இருந்தாரே குருகூரில், புதிய மரத்துக்குள்ளே இருந்தார் ஒரு ஆழ்வார், உள்ளுக்கே இருந்தார். எவ்வளோ பெரிய ஞானவானா இருந்தார். 12 ஆழ்வார்களில் சிறந்தவராக கருதப்படுகிறார். மதுரகவி ஆழ்வார் அவரை தேடி வர்றாரு அங்கே புளிய மரத்தில். இன்னைக்கு அந்த புளிய மரத்தில் காய்க்கும், விதையை பார்க்க முடியாது. பூக்கும் காய்க்கும், விதையை பார்க்க முடியாது. என்னையாது? புளியம் பொந்துலே வளர்ந்த குழந்தை அது. ஆழ்வார்கள் 12 பேர், நாயன்மார்கள் 63 பேர் +1. அதில் உட்காந்துருக்கிறது யாரானா காரைக்கால் அம்மையாரா. ஏன்டானா அம்மையேன்னு கூப்பிட்டானா. ஐயா, இந்த அம்மா பாருங்க தலைகீழாக நடந்திருக்கு, பேயுரு கொண்டு. இப்படி வழிபட்டவர்களா, முரடர்களா, அவர்களுக்கெல்லாமா இறைவன் தரிசனம் கொடுத்தார். புட்டு வைக்கிற கிழவிக்கு கொடுத்தார் தரிசனம். அப்போ எளியவர்களுக்கு இவர் கடவுளா? ஆமாம். சரி, சிவன் தரிசனம் கொடுத்தாரே, அப்போ அம்மா தரிசனம் கொடுப்பாங்களா? எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நம்பியவர்களுக்கு நம்பிக்கைக்கு அவர் வேணும். நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. ஒன்று இந்த சாமியை வணங்குன்னு சொல்லுங்கள், இல்லை இந்த சாமியை கும்பிடுன்னு சொல்லுங்கள். எல்லா சாமியும் கும்பிடலாம். என்னையா நீ மார்க்கம்? இது என்ன மார்க்கம்னா வழி. என்ன வழி இது? இதுதான் நம்முடைய வழி, இதுதான் நம்முடைய வழி, வாழ்க்கை முறை. என்னடா? சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை, கிரியை, யோகம், ஞானம், 4 வழியை சொல்றேன். எப்படி? தொண்டு செய். ஒரு உருவம் தேவை. அப்பத்தான் அப்போ நம்ம இன்னும் உருவத்தையே வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தா உருவம் தேவை. எங்கள் அப்பா கட்டிலில் மல்லாந்து படுத்துக்கிட்டு சொல்லுவார், என்னப்பா கோயில் சாமி கும்பிடுவோம் இல்லையா, அதெல்லாம் மாறியாத்தான் என்னைய பார்க்க வருவாடா. அவளை தான் நான் நினச்சிக்கிட்டே கிடக்கேன். அடுத்த நிலைக்கு போயிட்டார், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டார். ஏன்? சந்தையாவரம் பார்த்துட்டு வந்து உடம்பெல்லாம் அலுப்பு, இப்போ தான் அரப்பு தேய்ச்சி குளித்தேன், படுத்துட்டேன், சாப்பிட்டு படுத்தாச்சு. இன்னும் சாமி வைக்க வரல, டைம் இல்லை. காலையில் இந்த அங்கே போகணும் இங்கே போகணும், எனக்கு வேலை இருக்குது. அப்போ இவன் பக்தன் இல்லையா? இவன் முரட்டு பக்தன். ஏன்? சாமி பார்க்கணும், என்னைய பார்க்க இங்கே வா, நான் உன்னையெல்லாம் பார்க்க வர முடியாது, எனக்கு நேரம் இல்லை. என்ன சாமி அப்படி வருமா? வரும் வரும். எப்படி? படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா.
நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவர்க்கு அதாமே. இதுக்கு மேலே யாடா உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்? அடே நீ கடவுளுக்கு பால் அபிஷேகம் பண்ணே, அடியவனுக்கு வந்து சேரலடா. ஆனால் அடியவனுக்கு செஞ்சியே கடவுளுக்கு வந்து சேர்ந்துருச்சுடா. நீ கடவுளுக்கு செய்யணுமா? யாருக்கு செய்யணும்? கடவுளுக்கு தான் செய்யணும். அடியவனுக்கு செய். இதுக்கு மேலே ஒரு தத்துவத்தை எளிமையாக்கி சொல்ல முடியும்? நீ வணங்கணுமா? அடியவர்களை வணங்கு, உழைப்பாளிகளை போற்று, அன்பை விதை. என்பே விறகா இறைச்சி அறுத்துட்டு பொன்போல் கனலில் பொரிய வறுப்பினும் அன்போடு உருகி அகங்குலைவார் கன்றி என் பொன்மணியினை எய்த ஒண்ணாதே. இறைச்சி அறுத்து பெரிய யாகம் நடத்துறேன் நான், கடவுள் வந்துடுவானா? போட வரமாட்டேன். ஏன் வரமாட்டாரு? எதுக்காக வரமாட்டார்? கடவுள் வரமாட்டார். எதுக்கு வரமாட்டாரு? அங்க அன்பு இல்லை. அன்பே சிவம், அன்பே சிவம். ஈகை என்ற ஒன்றை மட்டும் வச்சு ஒரு மதம் இயங்குது. என்ன மதம் தெரியும் உங்களுக்கு? அன்பு என்ற ஒன்றை மட்டும் வச்சு ஒரு மதம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த கடலில் எடுத்த ஒரு துளி, அவ்வளோதான். அதெல்லாம் கடலில் எடுத்த ஒரு துளி. இப்போ இது பெருங்கடல். இது எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது. அப்போ இவர்களையெல்லாம் இந்துக்கள் என்ற போர்வையில் ஏமாற்றவோ ஒன்று சேர்க்கவோ முடியுமா? முடியாது. கட்டுப்பட மாட்டாங்க. நீங்கள்லாம் எங்களோட வாங்க, இந்துக்கள்லாம் ஒன்றா சேருங்க. நாங்கள் அப்படிலாம் சேரவே மாட்டோம். இந்துக்கள் நாங்கள் அப்போ கும்பிடுவோம், சாமியெல்லாம் கும்பிடுவோம். இந்துக்கு வெறியாக இருக்க மாட்டோம். என்னையாது இப்போ வந்துருச்சா? மதமான பேய் விடியாதிருக்க வேண்டும், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். எங்க எதுக்காக எழுதினாரு தெரியுமா? வாத்தியார் சொல்றாரு, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். எல்லா பிள்ளைகளும் சொல்லுது, இந்த பிள்ளை மட்டும் சொல்ல. ஏய் என்னடா சொல்ற? யா என்னடா ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க? வேணும்னு சொல்லுங்கயா. வேண்டாம் சொன்னால் அது நெகட்டிவ்யா. வேண்டாம் வேண்டாம்னு அப்படி சொல்லாமையா? தப்பு இல்லையா? வேணும்னு சொல்லுவேன். அப்போ வேணும்னு நீ சொல்றா, சாமி முறா. ஒருமையுடன் எனது திருமலரடி நிலைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும், பெருமை வெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும். எப்படி பாருங்க. தருமமிகு சென்னையிற் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலே, தன்முகத்துய்யமணியின் முகச் சைவமணி சண்முக தெய்வமணியேன்னு முடிச்சார். பிள்ளைகள்லாம் கைதட்டுறாங்க. என்னடா ராமலிங்கம், உனக்கு இவ்வளவு கவிதை வருமா? வரும். எப்படி வரும்? இறைவன் அருள் இருந்தால் எல்லாம் வரும். இறைவன் அருள் இருந்தால் எல்லாம் வரும். காசியில் மடம் அமைக்க வேண்டும் என்று சுல்தானிடம் போய் கேட்ட குமரகுருபனுக்கு மண்டையில் குட்டு விழுந்தது. இந்துஸ்தான் மொழியில் உன்னால் பேச முடியுமா? முடிந்தால் உன்னுடைய கோரிக்கை பரிசீலனை செய்யப்படும். இந்துஸ்தான் மொழி தானே. என் தாய் இருக்கிறாள், அவ எனக்கு சொல்லி தருவான். உன் தாயா? யாரா அது உன் தாய்? வருவாள் அவ? நேரில் வருவா. வந்தால சிம்ம வாகினியா வந்தா. எனக்கு நீ என்னடா ஆசனமா கொடுக்கல? சிங்கமா வந்துரு. அரண்மனைக்குள்ள போகுது. ஒரு சிங்கம் வந்தா துணைக்கு பரிவாரங்கள் வரணும்ல. பரிவார தெய்வங்கள் எல்லாம் வரும். அரசவை அலறடிச்சு ஓடுது. சிம்மத்தின் மீது அமர்ந்து கொண்டு இந்துஸ்தானி பாஷையில் கேட்கிறான், பாஷாபாய் என்ன வேணும்? இந்துஸ்தானில் கேட்டோன்னே மிரண்டுட்டாமே. இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நடக்குமா என்று கேட்டால், எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காத வரைக்கும் அது கதை தான். நடந்துருச்சு. ஆமாம், நான் கண்ணால் பார்த்தேன். நீ பார்த்தியா? பார்த்தேன். அம்மாவை பார்த்தியா? பார்த்தேன். இந்த பிள்ளை இங்கே தான் வந்துச்சு, என்கிட்ட இதை கொடுத்துச்சு, முத்துமாலையை கொடுத்துட்டு போயிடுச்சு. குமரகுருபரனுக்கு மீனாட்சி அம்மா எங்கடா போனா? இது ஐயர் பிள்ளைன்னு நினச்சேன். பட்டரே உங்கள் பிள்ளை இல்லையா? இல்லையா, என் பிள்ளை இங்கே வரலையே, நான் உங்கள் பிள்ளைன்னு நினச்சேன். அவர்
முத்துமாலை பாண்டியன் கழுத்திலிருந்து பிடுங்கி கொண்டு வந்து போட்டு போச்சே, பாண்டியன் மகளா இருக்கும்னு நினைச்சேன். மலையஸ்துவன் பெற்ற மகளே நீதானடா மீனாட்சி. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை பாடியதற்கு எனக்கு பரிசா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுச்சே இந்த பிள்ளை உருவத்தில். எங்க போச்சு காண. வான்கலந்த மாணிக்க வாசகன்ற வரியை ஏன் போட்டாரு வள்ளலாரு? வான்கலந்தான மாணிக்க வாசகன். மாணிக்க வாசகன் சொல்ல அம்பலத்தான் எழுதி கொடுத்தானா எங்க சிதம்பரத்தில். அம்பலத்தானா எங்க இருக்கேன்? யார் இது? இந்தா எங்க இருக்கேன்? அந்தா காட்டு. இந்தா வரேன். உள்ள போயிட்டார். ஆளை காணோம். எங்க? வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் சொல்லிட்டானா? அப்படிப்பட்ட அந்த மாணிக்க வாசகம் சொன்னதுதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்டி யாது அருள் செய்தாய். நான் வேண்டணுமாக்க உன்ட்ட. வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. நீ எனக்கு கொடுக்கணும்னு வச்சிருந்ததை தாண்டா என் வாயில நீ கேட்க வைக்கிற. என் வாயில நீ கேட்க வைக்கணும்னா என்ன திருவிளையாடல? உனக்கு தெரியாதா எனக்கு என்ன கொடுக்கணும்னு? அம்மாட்ட பிள்ளை கேட்கணுமாக்கம். பசியறிந்து உணவூட்டிய தாயிடம் பிள்ளை கேட்கலாமா? ஏம்மா பள்ளிக்கூடம் திறந்துருச்சே, எனக்கு புத்தக நோட்டெலாம் வாங்கிட்டியா? வாங்காமலாம் இருப்பா. கடனை உடனே வாங்கியாச்சு, வாங்கி கொடுத்துருவாள்ல. இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது இருக்கிற நம்பிக்கைகள் எல்லாம் போய் கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் இறை பக்தி அவங்ககிட்ட இல்லை. அதை தயவு செய்து விதையுங்கள். பிள்ளைகள் ஒழுக்கத்திலிருந்து நெறியில் தவறுகிறார்களா? அவர்களுக்கு இறை பக்தி குறைவாக இருக்கிறது, அதை கொடுங்கள். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, மெத்தியலும் மாதரும் வீதி மட்டே, இரு கைத்தளம் மேல் வைத்து விம்மியலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இரு வினை புண்ணிய பாவமே. பட்டினத்தார் எழுதிட்டார். அதுதான் கண்ணதாசன் போட்டார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. நிலையாமையும் பாடியிருக்கிறான். 9 வாசல் வைத்திருக்கானடா. எலும்பு வச்சு அதில் சதையை மெத்தி உள்ள தண்ணியை ஊற்றிருக்கான். செந்நீர் பாய்ச்சி இந்த மனித பொம்மையை செஞ்சு வச்சிருக்கான்டா. உள்ள இருக்கிற ஆன்மா அவனுக்கு சொந்தமானது. நீ என்ன வச்சுக்கிட்டு திர்றது? இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா? கண்ணதாசன் மாதிரி இலக்கியத்தை எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த யாரும் கிடையாது. இரவல் வாங்கிட்டு வந்திருக்கடா உயிரை, கேட்டா கொடுத்துட்டு பேசாம இரு. ஏன் பரிதவிக்கிற? சத்து சித்து ஆனந்தம். சத்து உண்மை, சித்து சித்தண்டா அறிவு, ஆனந்தம் பேரானந்தம். சத்து எங்கே இருக்கிறது, சித்து எங்கே இருக்கிறது என்பதை அடைந்து விட்டால், அறிந்து விட்டால் ஆனந்தம் நிலை கொள்ளும். ஆனந்தம் எங்கே இல்லை? சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் இருக்கட்டுமே, இங்கே தான் இருக்கு. நீங்கள் வாழும் இடத்தை சொர்க்கமாக வைத்திருப்பது உங்கள் கைகளில் இருக்கிறது. என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு வீட்டுக்காரமாக கேட்டால் சொர்க்கம். சாப்பிடலையா அப்படின்னா அதே நரகம். இந்த காப்பியை நாய் குடிக்க மாடி, இவ்வளோ நாள் எந்த நாய் குடிச்சோ அந்த நாய் தான் குடிக்கணும். உன்னைய கட்டினதுக்கு ஒரு எருமையை கட்டியிருக்கலாம். சொந்தத்துக்குள்ளெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க. இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் நான் மிருகமாகிடுவேன். எலிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அடுத்தடுத்து சவுக்கடி விழுது. நீ என்ன பெரிய ஆணவக்காரன்? எத்தனை நாளைக்கு பொம்பளையை கை நீட்டி அடிச்சிருவ, அரட்டிடுவ? 50 வயசு ஆனதுதான் அடியேங்கிற வாய். அம்மா இந்த துண்டை எடுத்துக்கூட, ஏன் நடந்து வர முடியலையா? முடியல, எசக்கு போயிடுச்சு, வெறப்பெல்லாம் இறங்கிடுச்சு. இப்போத்தான் தெரியுது உன்னை சுற்றி இருந்தவள் ஒரு பெண் தெய்வம் என்று இப்போத்தானே உனக்கு தெரியுது. அதுக்கு முன்னால் தெரியல. வாய் வீணா பேசுன. இந்த பிள்ளைகளெல்லாம் பாருங்களேன். இந்த மாமியா மருமக சொல்லுது, மருமகிட்ட, ஏய் இது ஒன்றும் உன் வீடு இல்லை, வாழ வந்த வீடு, மரியாதையை பழச்சிக்கா, குத்தினுவேன்.
மருமக டக்குன்னு அதை திரும்பிக்கிட்டு, இது ஒன்றும் ஓ வீடு இல்லை, நீ வாழ வந்த வீடுனேன், மரியாதை பிழைச்சிக்க, குத்திடுவேங்க. எப்படி இரு பெண்களுக்குள் சண்டை வருது. நீயும் வாழ வந்தவா, அவளும் வாழ வந்தவா, உங்களுக்குள்ள என்ன போட்டி? 2 பேரும் சேர்ந்துக்கிட்டேன்னு வையே, நம்பாலும் செத்தாங்க, டவுசரை கலண்டுரும். மாமியாரும் மருமகளும் கை கோர்த்த வீடுகளில் பாருங்கள், மாமனார் வருவார் பாரு, வந்தவொடனே என்கிட்ட இப்படி கேட்பார் பாரு. அங்கே மருமக, அத்தை நீங்கள் சொல்கிறது ரைட் தான், அங்கே உள்ளேருந்து 2 சேர்ந்துச்சு, சோழி முடிஞ்சு. நம்ம சொல்லி எல்லா பிளானும் அவங்க பிளானாக தான் இருக்கும். எங்கள் பொங்கலுக்கு, ஏமா பொங்கலுக்கு இப்படி போகிறோம், இப்படி வர்றோம், அத்தாடி பிளான் போட்டாளுகளே 2 பேரும் சேர்ந்து. 2ம் சிக்கலாக இருந்தால்தான் நம்ம மஞ்சள் குளிக்க முடியும். ஆண்கள் 2ம் கை கோர்த்துட்டா பப்பு வேகாது. ஏன்னா நம்ம சமூகம் தாய் வழி சமூகம் என்பதை மறந்து விடாதீர்கள். அஷ்டமா சித்திகளில் அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று படித்தவன்தான் திருமூலன். அவன்தான் அருமையான கருத்துக்களை சொல்லி சென்றிருக்கிறான். இந்த அருமையான நிகழ்விலே இவ்வளவு பொறுமையாக ஒரு கூட்டம் உட்கார்ந்திருக்கும் என்றால், இது இந்த சிவசக்தி ஆன்மீக திருச்சபைக்கே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. நான் ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், 35 வருடமாக ஒரு நிகழ்வை ஒரு அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் நம்ம கையில் இல்லை, கண்டிப்பாக நம்ம கையில் இல்லை. பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே, பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்கிறது தேவாரம். இங்கே பேச்சு நடந்து கொண்டே இருக்கிறது. யாரை பற்றி? அவனை பற்றி, அவனை பற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இந்த ஆன்மீக திருச்சபை சிந்தனைக்கு உங்களுக்கெல்லாம் வசப்படும் விதமாக இறைவனை உங்கள் அருகில் கொண்டு வருகிறது. உங்கள் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள், இளைஞர்களை அழைத்து வாருங்கள், ஆன்மீக பெரியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்க வையுங்கள். அடியேன் போன்ற எளியோனின் ஒரு சில கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நாங்கள் பேசக்கூடிய அந்த கருத்துக்களை வேறு நீங்கள் படித்த கருத்துக்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை முறை பெயர் வைக்கப்பட்டது தானே தவிர, இந்து என்று பெயர் வைக்கப்பட்ட மதத்தில் நம் வாழ்க்கை முறை அமையவில்லை என்ற உண்மை கண்டிப்பாக விளங்கும். நம்ம அப்பா எப்படி குளித்தார், எப்படி சாப்பிட்டாரு, நம்ம தாத்தா எப்படி குளித்தார், எப்படி சாப்பிட்டாரு, எப்படி வயக்காட்டுக்கு போனார், எப்படி வேலை பார்த்தாரு, எப்படி ஆடு குட்டி வளர்த்தாரு, மாடு எப்படி வளர்த்தாரு, அதை என்ன செஞ்சாங்க, இதை என்ன செஞ்சாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம் வாழ்க்கையில் எல்லாம் வகுத்தது, நாம் வகுத்து கண்ட எளிய முறைகள். விஞ்ஞானம் அதற்குள் ஒளிந்திருக்கிறது. ஆன்மீகத்திற்குள் விஞ்ஞானத்தை பொருத்தியவன் நம்ம தமிழன். இவனுடைய வாழ்க்கை முறைக்கு இன்னொருவர் பெயர் வைத்தார்கள் என்பது அது காலத்தின் கட்டாயமாக மாறிவிட்டதே தவிர, இங்கு இந்து என்பது ஒரு மதம் அல்ல, வாழ்க்கை முறை என்பதை கூறி தமிழ் கடவுளான முருகன் மீது ஒரே ஒரு பாடலை பாடி முடிக்கிறேன். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, தினமே சிந்தனை செய் மனமே, அன்பரு கருள் ஞான தேசிகனை அன்பரு கருள் ஞான தேசிகனை செந்தில் கந்தனை வானவர் காவலனை குகனை சிந்தனை செய் மனமே, மனமே சந்ததம் மூவாசை சகதியில் உழன்றனை சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை, அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை, ஆதலினால் இன்றே அருள்வர் வரவிய பரவன மகபுவனை சண்முகனை சிந்தனை செய் மனமே, மனமே.